हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैणं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ममां ददाम्येतद्व्रतं मम पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि सुमीनाक्षी सुन्दरेशौ भक्तकल्पमहीरुः तयोरनुग्रहो यत्र तत्र शोको न विद्यते भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः। श्रीहरये नमः। ஸ்ரீமத் ராமாயணம் மகேதிஹாசம். இது 4 வேதங்களுடையவே சாரம். 4 வேதங்களும் பாராயணம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அதுவே ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிடைக்கும்னு கடைசியில் போய் வால்மீகி பகவான் உத்கோஷிக்கிறார். இதுவே அக்னிஹோத்திரம், இதுவே அக்னிஹோத்திரங்களுடைய பலன். ஏஷயேவாக்னிஹோத்திரஞ்சே பலஞ்சைவ அக்னிஹோத்ரிண வேதாஷ்ச கிரதவश्चैवे கிருதூனாம் பலமேவச்சா அப்படின்னு வேதம் சொன்னதான யஜ்ஞங்கள், யஜ்ஞத்துக்கு முக்கியமான அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரத்தோட பலன் எல்லாமே ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்லப்படுறது. இந்த ஆதித்ய ஹிருதயமும் ராமாயணத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஆதித்ய ஹிருதயத்தில் தான் இந்த ஸ்லோகம் இருக்கு.
ஏஷ ஏவாக்னிஹோத்ரஞ்சே அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த ஆதித்ய ஹிருதயம் எதில் இருக்குது? ராமாயணத்தில் தான் இருக்குது. அதனால ராமாயணம் எல்லா வேதங்களும் பாராயணம் பண்ண பலன் கிடைக்கிறது. வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு வேதமே ராமாயணமாக வந்திருக்குன்னு சொல்லப்படுறது மகாத்மியம். அந்த ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் சர்வதுக்க பிரசமனம்னு எல்லா துக்கங்களையும் மனசில் உள்ள கவலையெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிடும். தர்மத்தை நமக்கு எடுத்து சொல்லும். இதுதான் தர்மம்னு புரியறா போல ஒரு தெளிவான புத்தியை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட அழகான காண்டம் இந்த அயோத்தியா காண்டம். தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கைகேயி பரதனுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டால். ரெண்டு பேருமே ஆனால் பண்ணிக்கல. தசரதருடைய வாக்குக்காக சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு ராமனும் வனவாசம் போனார். பரதனும் அண்ணா இருக்கிறதே நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவரும் 14 வருஷம் ஜட்டாமரூர்வி தரிச்சுண்டு நந்திகிராமத்தில் நந்திகிராமே அகரோத்ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா அப்படின்னு இன்றைக்கி பாதுகா பட்டாபிஷேகம் நவாகத்தில், இன்றைக்கி பாராயணத்தில் பாதுகா பட்டாபிஷேகம். நந்தி கிராமத்தில் இருந்துண்டு பஞ்சாக்னி மத்தியில் தபஸு பண்ணிண்டு பரதன் ஸ்ரீராமனை எதிர்பார்த்துண்டு 15வது வருஷம் எப்போ பிறக்கும், முதல் தேதி அண்ணா வரேன் இருக்காரு. சத்ருக்னா அது எத்தனை நாள் இருக்குன்னு ராமனை எதிர்பார்த்துண்டு ராமனை பற்றியே பேசிண்டு ராமனை போலேயே நானும் வனவாசி போல இருப்பேன்னு விரதம் பூண்டுண்டு ராமனுடைய நினைவை தவிர அந்நிய நினைவு இல்லாமல் ராமனுடைய பாதுகையை பூஜை பண்ணிண்டு காத்துருக்கா. அப்போ இங்கே எது ஜெயிச்சதுன்னால் சத்தியமும் தர்மம் தான் ஜெயிக்கிற, ஆசை ஜெயிக்கலை. தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கைகேயி பரதனுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். யாராவது ஒருத்தர் ஆசை நிறைவேறலாமோனோ? ஒன்றும் தசரதர் ஆசைப்பட்டபடி ராமனாவது ராஜ்யம் ஆளணும், இல்லை கைகேயி ஆசைப்பட்டபடி பரதனாவது ராஜ்யம் ஆளணும். வேதாந்த தேசிகர் சொன்னார் பாதுகா சஹஸ்ரத்தில், இப்படி இவா 2 பேரும் பட்டாபிஷேகம் குழந்தைகளுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறதே அது ரெண்டும் நடக்கல. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத பாதுகை சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுது அப்படின் தான். பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறதுங்கிறத யாருமே நினைக்கல. ராம பட்டாபிஷேகம்னு ஜனங்கள்லாம் எதிர்பார்த்தால் வசிஷ்டாதிகள் கூட பூர்வாங்கமான ஜபஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தால், இல்லை இல்லை ராமனுக்கு இல்லை ராஜ்யம் பரதனுக்கு தான்னு கைகேயி மன்றாடினால். ஆனால் பாதுகையை யாரும் நினைக்கல. ஆனால் பாதுகை தான் கடைசியில் 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிடுது. தேசிகன் சொன்னார், நிகமாந்த மகாதேசிகன், இதுலேருந்து என்ன தெரிகிறதுனால், நீங்கள் ஒன்று நினைக்கலாம், நான் ஒன்று நினைக்கலாம், அவர் ஒன்று நினைக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு. ஆனால் தெய்வம் ஒன்று சங்கல்பிக்கிறது, அதுதான் நடக்கிறதுன்னா. தெய்வமத்திர பிரமாணம், தெய்வம் ஒன்று நினைக்கிறது, அந்த தெய்வத்தினுடைய சங்கல்பம் தான் என்னமோ நடக்கிறது. கடைசியில் நான் நினச்சதோ நீங்கள் நினச்சதோ நடந்துடுறதில்ல. சில சமயம் நடக்கிறதே நீங்கள் நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோன்னால் அந்த நினைப்பை தெய்வமும் சங்கல்பிச்சிருக்கு. அதுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால நமக்கு அது நடக்கிறது. நம்ம நினச்சோம் நடந்ததுன்னு நம்ம அகம்பாவத்தினால சொல்லிக்கிறோம். நம்மளுடைய அகம்பாவத்தினாலே நான் நினச்சேன் நடந்துடுத்து அப்படிங்கிறோம். நம்ம நினைக்கல, தெய்வந்தான் நினச்சிருக்கு. ஒன்று நடந்துதானால் அது தெய்வத்தினுடைய சங்கல்பந்தான். நடக்கலைன்னாலும் அதுவும் தெய்வத்தினுடைய சங்கல்பந்தான். தெய்வம் நினைக்கல, அதனால் நடக்கல். எத்தனை காரியங்கள் எதிர்பாராதது நடக்கிறது நம்ம வாழ்க்கையிலேயே பின்னோக்கி பார்த்தோமானால். 40-50 வயசு ஆறுதுன்னால் 50 வருஷத்தில் எத்தனை விஷயங்கள் நம்ம நினச்சது நடந்தது, எத்தனது நினைக்காதது நடந்ததுன்னு பார்த்தோமானால் நினைக்காதது நடந்தது தான் அதிகம் இருக்குது. ஏன்னா தெய்வம் ஏவம் ஈஸ்வர தந்திரோயம் அப்படிங்கிறது பாகவதம். ஈஸ்வரன் ஒரு சங்கல்பம் எல்லார் விஷயத்துலையும் வச்சுன்னு இருக்கா. அவருக்கு என்ன பேருன்னால் சத்திய சங்கல்பன்னு பேர். அவர் நினச்சாரானால் அதுதான் நடக்கும். அதை இந்த அண்ணண்டை யாரும் நகர்த்த முடியாது, எடுத்து அண்ணண்டை போட்டுவிட முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். சத்திய சங்கல்பகா சத்தியகாமகா எல்லாம் அவருக்கு வேதங்கள் உபனிஷத்துக்கள்லாம் பேர் சொல்கிறது. அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதுதான் நடக்கும். நம்பெல்லாம் யாருன்னால் பொம்மலாட்டக்காரன் கையில் இருக்கிற பொம்மை போல நம்பலாம் அப்படிங்கிறது பாகவதம். ஈஷஸ்ஸி வசேலோகா யோஷா தாருமயீயதா அப்படின்னார் நாரத. தெய்வத்தினுடைய கையில் இருக்கிற மரப்பாச்சி பொம்மை போல நம்பலாம்னா தாருமயி யோஷா. அதுலேயும் பெண் பொம்மையா. யோஷா அப்படின்னா பெண். யோஷா தாருமயீயதா அப்படின்னால்
பெண் பொம்மைன்னு ஏன் சொல்கிறார் நாரதர் அப்படின்னு பொம்மலாட்டத்தில் விசாரித்தோமானால், ஆண் பொம்மைக்கு கயிறு குறைச்சலாம், பெண் பொம்மைக்கு கயிறு அதிகமாக. ஆண் பொம்மைக்கு 32 கயிறு தான் நாள், பெண் பொம்மைக்கு 64 கயிறான். கையில் இருக்கிற வளையல், கழுத்தில் இருக்கிற சங்கிலிகள் எல்லாத்தையும் பிடிச்சி ஆட்டணும். புருஷாளுக்கு அவ்வளவு மெனக்கெடு இல்லையாம் பொம்மலாட்டத்தில். அதனால் பெண் பொம்மைக்கு கயிறு அதிகம் நாள். இங்கே நாரதர் சொல்கிறார் பாகவதத்தில், பொம்மலாட்டன்காரன் கையில் இருக்கிற பெண் பொம்மை போல நம்பலாம் ஈஸ்வரன் கையில் அப்படிங்கிறார். ஈஷஸ்ய ஹி வசே லோகா யோஷா தாருமயி யதா. தாருமயி யோஷா, பெண்பொம்மை போல அவர் ஆட்டி வைக்கிறார், நம்ம ஆடுறோம். அதனால தான் ஞானிகள்லாம் அடங்கி விடுறார். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம ஒரு சங்கல்பமும் பண்ண வேண்டாம். பகவானுடைய சங்கல்பம் தான் நடக்க போகிறதுன்னு எப்போ ஆயிடுதோ, அவர் நினச்சது தான் நடக்கும்னு ஆயிடுதோ, அப்போ நம்ம என்னத்துக்கு தனியாக ஒரு சங்கல்பம் பண்ணணும்? பகவான் விட்ட வழின்னு இருந்துவிடணும், பகவானுக்குன்னு இருந்துவிடணும். அதுக்காக சும்மா இருன்னு சொல்கிறது வேதாந்தத்தில், சும்மா இரு அப்படின்னு சொல்கிறது சும்மா தண்டச்சோறு சாப்பிட்டுருன்னு சொல்லலை, பகவானை நினச்சிட்டு சங்கல்பம் பண்ணாமல் இருன்னு சொல்கிறது. சதா சர்வகாலமும் சன்னியாசிக்கு எந்த தர்மமும் கிடையாதுன்னு சொன்னாலானால் அவளுக்கு எந்த அக்னி காரியங்களும் கிடையாது, தர்மங்களும் கிடையாது. எல்லா காரியங்களையும் கர்மாவையும் விட்டவாளவால் கர்மனா லிப்பியதே பாபகேனான்னு அவளுக்கு எந்த பாப்பமும் ஒட்டாது, கர்மாவும் ஒட்டாதுன்னு சொன்னால் அவளுக்கு ஒரு கர்மா இருக்குது. அது என்ன கர்மானால் நாராயண ஸ்மரணம். அவள் எப்போதும் நாராயணா நாராயணா நாராயணான்னு உட்காந்துண்டாலும் எழுந்துண்டாலும் கழித்து போட்டால் கூட, சன்னியாசிகள் கழித்து போட்டாலானால் நாராயண ஸ்மிருதிஹி அப்படின்னு தான் போடுவாள். தம் பேரை போட மாட்டா. நம்மெல்லாம் கழித்து போடுறா, நம்ம பேரை போடுறோம், நாமகரணத்தில் பண்ண பேரை போடுறோம். சன்னியாசிகள் கழித்து போட்டாலானால் நாராயண ஸ்மிருதிஹி. ஏன்னா அவளுக்கு அதை தவிர ஒன்றுமே கிடையாது. உட்காந்துண்டாலும் எழுந்துண்டாலும் யாராவது வந்து நமஸ்காரம் பண்ணாலும் தீர்காயுஷ்மான் பவா தீர்க்க சுமங்கல்யா பவான்னு நம்ம சொல்கிறா போல கிரகஸ்தால் போல அவளுக்கு கிடையாது. நமஸ்காரம் பண்ணாலும் நாராயண நாராயணா, யாராவது வந்தாலும் நாராயண நாராயணா, போயிட்டு வரேன்னாலும் நாராயண நாராயணா, பேசினாலும் நாராயண நாராயணா. இதை தவிர அவளுக்கு இந்த நாராயண ஸ்மரணம் இல்லைன்னால் நைஷ்கர்மியமபி அச்சுதபாவவர்ஜிதம் அப்படிங்கிறது பாகவதம். நாராயண ஸ்மரணம் இல்லாத ஒரு சன்னியாசி இருந்தானால் அவன் போலி வேஷாதாரி தான். நாராயண ஸ்மரணம் இல்லாமல் இருந்தானால் காவி எத்தனையோ பேர் கட்டிக்கிறது இல்லையா? இப்போது சன்னியாசிக்கு தான் இருக்குது காவி, கலர் வேஷ்டி இப்போ எத்தனையோ பேர் கட்டிக்கிறாள், எத்தனையோ காரணமாக கட்டிக்கிறாள். அதுபோல் அவன் மித்யாச்சார சௌச்சியத்தை அப்படின்னார் கீதாச்சாரியன், பொய் ஒழுக்கம் உடையவன். நாராயண ஸ்மரணம் இல்லாத இருக்கிறவன் அவன் நமஸ்கரிக்க அருகன் இல்லை, பூஜைக்கு அருகன் இல்லை. அவன் நாராயணனை எப்பொழுதும் நினச்சின்னு இருக்கான். நாராயண ஸ்மரணத்துக்காக தான் அந்த ஆசிரமமே. அப்போது ஞானிகளுக்கு என்ன தர்மம்னால் பகவான் நினச்சின்னு இருக்கிறது தான். அவர்களோட சங்கல்பந்தான் நடக்குங்கிறதுல தீர்மானமாக இருக்கிறவா, அதுதான் ஞானம். ஞானம்னா என்னென்னால் அவர் ஒருத்தர் தான் இருக்கார், அவரோட சங்கல்பத்தில் தான் எல்லாம் நடக்கிற. ஒரு எறும்பு கீழே ஊறுறதுனாலும் அதுவும் அவரோட சங்கல்பத்தில் தான். பிரம்மா படைக்கிறாரானாலும் அதுவும் அவரோட சங்கல்பத்தில் தான். சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷதி ததனு பிரவிஷ்யா. இது மாதிரி ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள், வேத ஸ்ருதி வாக்கியங்கள் நமக்கு அவருடைய சங்கல்பத்தை எடுத்து சொல்கிறது. அவர் நினச்சார் எல்லாம் நடக்கிறது, எல்லாமே அவருடைய சங்கல்பத்தினால தான் அப்படிங்கிறத தீர்மானமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே தேசிகனும் பாதுகா சஹஸ்ரத்தில் சொன்னால், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு அயோத்தியே கோலாகலமாக இருந்தது. 1-2 ஜீவன் கைகை மந்தரே முதலியவைகள் பரதனுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் தெய்வ சங்கல்பம் என்ன இருந்ததுன்னால் பாதுகை வந்து ஏறணும்னு இருந்தது. அதுவும் எங்கே மனு மாந்தாதாலாம் எந்த சிம்மாசனத்தில் உட்காந்துன்னு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாலும் அந்த சிம்மாசனத்துக்கு பாதுகை ஏற ரெடியாகிடுது. இப்போது பரதனோட கூட இந்த பாதுகையும் வர்றது ரொம்ப அழகான காண்டம், அயோத்தியா காண்டம். பரதன் எதிர்பாராத கிடைச்சதான அவ்வளவு பெரியதான ராஜ்யத்தை அதை பெருசாக நினைக்காம, ராமனுடைய சகோதரன் இல்லையா, அவனும் ராமன் எப்படி சொத்தை பெருசாக நினைக்காம சொத்தை தியாகம் பண்ணிவிட்டு காட்டுக்கு வந்தாரோ அவருக்கு கொஞ்சமும் சலை இல்லை, பரதனுடைய மகிமான்னார். இன்னொரு இடத்துல போய் பாதுகா சஹஸ்ரத்தில் ராமாயணம் என்ன சொல்கிறதுனால் பரத மகிமான்னார். பரதனோட பெருமையை தான் சொல்கிறது. எதிர்பாராத கிடைச்சதான அந்த ஐஸ்வர்யத்தை தியாகம் பண்ணிவிட்டு இப்போ அயோத்தியிலேருந்து சித்திரக்கூட்டம் ஓடி வரார். குஹனை சக்கியம் செய்து கொண்டு ஜடமர உருவியெல்லாம் கட்டிண்டு ராமனிடத்தில் வந்து, ராமன் அப்பா சௌக்கியமானு முதலிய 100 கேள்விகள் கட்சி சர்க்கத்தில் கேட்க, அப்பா போயிட்டார், உங்கள் நினைவாவே போயிட்டார்,
துவாமேவ சோச்சன்னே தவ தர்சனேப்சுஹு தொய்யேவ சக்தா மணிவர்த்திய புத்திம் त्वया विहीनः तव शोकरुग्णः त्वां संस्मरन्ने अस्तमितः पिता ते உன்னை நினச்சிண்டே போயிட்டார் அப்படின்னு சொன்னதும் உடனே சுவாமி நேற்றைய தினம் அழுதா. ஏன்னா சில இடங்கள் அந்த இடம் காலி ஆயிடுத்துனால் அதை இன்னொருத்தர் நிரப்ப முடியாது, அது வெற்றிடம் தான், வேக்யூம்னு சொல்கிறாலும். ஒரு அந்த இடம் இன்னொருத்தரால் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அந்த இடத்த. அப்பாவோ பர்த்தாவோ மாதாவோ சில பேர்கள் ஆச்சாரியனோ அப்புறம் அவளுடைய அந்த நினைவோடு வாழ வேண்டியது தான். அதுபோல பிதா போயிட்டார்னதும் பரதா நான் இனிமேல் அயோத்திக்கு என்னத்துக்குடா வரணும், அவரை போல் நமக்கு யார் நல்லதெல்லாம் சொல்கிறவாள் இருக்கா, நான் மிச்ச காலமும் வனவாசத்திலேயே இருந்துடுறேன்னு நேற்றுக்கு அழுது அப்புறம் சுமந்திரர் முதலியவாள்லாம் சமாதானப்படுத்தி ராமனை நீங்கள் பிண்டப்பிரதானம் பண்ணணும், உதகதானங்கள்லாம் பண்ணணும்னு சொல்ல சுவாமி மந்தாகினியில் சீதையோடு லக்ஷ்மணனோடு போய் ஸ்நானம் பண்ணி அந்த திலதர்ப்பணங்கள்லாம் பண்ணி தசரதருக்கு கங்கா ஜலத்தாலே நான் கொடுக்குறேன் நீங்கள் அக்ஷயமாக ஏற்றுக்கணும்னு சுவாமி வாக்கால் சொல்கிறார். நான் கொடுக்குற இந்த கங்கா ஜலத்தை நீங்கள் ரொம்ப பிரீத்தியாக ஏற்றுக்கணும்னு சுவாமி கையால் அந்த தர்மம். ஈஸ்வரனுக்கு இதெல்லாம் கிடையாது, ஆனாலும் மனுஷனாக அவதாரம் பண்ணவர் முழுக்க முழுக்க அந்த மனுஷ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் பண்ணுறார். அவர் பண்ணாததே ஒன்றும் இல்லை. இப்போ நன்னிலம் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, பிரசித்தமான சரஸ்வதி கோவில் ஒன்று இருக்குது கூத்தனூர்னு, அதுலேருந்து 2 மைலில் ஒரு கிராமம் இருக்குது ஷதலப்பதின்னு பேர். அந்தூர் பரமேஸ்வரனுக்கு திலதர்ப்பணபுரீஸ்வரர்னு பேர். அந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை பார்த்தோமானா ராமனும் லக்ஷ்மணனும் வனவாசத்துக்கு வந்த இடத்துல ஏதோ ஒரு சங்கிரமணமோ மாச சங்கிரமணமோ தரிசனமோ வந்த இடத்துல சுவாமி தர்ப்பணம் பண்ணினாராம். அங்கே மாச தர்ப்பணம் பண்ணினாராம் லக்ஷ்மணனோட. பண்ணிவிட்டு சிவபூஜையும் நித்தியம் பண்ணுறவர் ஸ்ரீராமன். ஓம் சிவபூஜாரதாய நமஹான்னே சாஸ்திரநாமத்தில் ஒரு அர்ச்சனை ராமனுக்கு. அவர் பிடிச்சி வச்ச லிங்கம் தானே ராமேஸ்வர பர்யந்தம். பல இடங்களில் சிவாராதனம் ராமன் பண்ணியிருக்காளுங்கிறது பிரசித்தம். ராமநாதன் ராமேஸ்வரன் எல்லாம் சொல்கிறோம். அந்த தினத்தில் புண்ணிய காலத்தில் அங்கே ஒரு சிவலிங்கத்தையும் பிடிச்சி பரமேஸ்வரனை ஆராதிச்சிருக்கா. அதனால் அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பேருன்னால் திலதர்ப்பணபுரின்னு பேர். அந்தூர் சிவனுக்கு என்ன பேருன்னால் திலதர்ப்பணபுரீஸ்வரர்னே பேர். அந்த சிவனுக்கே திலதர்ப்பணபுரீஸ்வரர்னு பேர். அந்த ஊருக்கு என்ன பேருன்னால் இப்போ சதலபதினு சொல்கிறா. ஆனால் புராணத்தில் ஸ்தல புராணத்தில் என்ன பேர் இருக்குன்னால் திலதர்ப்பணபுரின்னே இருக்குது. யாருக்கு திலதர்ப்பணம் பண்ணினான்னால் அப்போ தான் ராமனும் லக்ஷ்மணனும் தசரதருக்கு பண்ணினார் அப்படின்னு அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்கிறார். இங்குதி பின்யாக்கம் அப்படின்னு ஒரு ஆமணக்க காய் போல அந்த காயெல்லாம் எடுத்து அந்த பழங்களை எடுத்து விளாம்பழத்தோட இலந்த பழத்தோட அந்த சாரெல்லாம் எடுத்து பிசைஞ்சு பிண்டப்பிரதானம் பண்ணியிருக்கார் தசரதனுக்கு. பண்ணியிருக்கார். திலோதகங்கள்லாம் கொடுத்துட்டு உடஜத்தில் ராமருடைய ராமாசிரமத்தில் சித்திரக்கூட்டத்தில் பரத லக்ஷ்மணால் கூட வச்சுட்டு தாபப்பட்டுருக்கிற சமயம் வசிஷ்டாதிகள்லாம் தெரிஞ்சுண்டு இவா 2 பேரும் சேர்ந்துட்டாளுங்கிறதே மாதாக்களோட கூட வரா. 103வது சர்க்கம் அயோத்தியா காண்டம். வசிஷ்டா புரதः கிருத்வா தாராம் தசரதஸ்ய ச அபிசக்ராமதம் தேசம் ராமதர்சன ஹர்ஷிதः ராஜபத்யஸ்து கச்சந்த்யः மந்தம் மந்தாகினீம் பிரதி தத்ருஷுஸ்தத்ர தத்தீர்த்தம் ராமலக்ஷ்மண சேவிதம் கௌசல்யா பாஷ்பபூர்ணேன முகேன பரிசுஷ்யதா சுமித்ராமப்ரவீத்தீனாம் யாஷ்சான்யா ராஜயோஷிதா. வசிஷ்டர் ராஜமாதாக்கள் கௌசல்யே சுமித்ரே கைகேயி, இன்னும் தசரதருக்கு பல மனைவிகள் இருக்கா. எல்லாருமே வந்துட்டாலாம் ராமனை பார்க்கணும். இது ஒரு வியாஜம்னு பரதனோட கூட எல்லாரையும் வாங்கணும்னு சொல்லிவிட்டார் பரதன். ஏன்னா யாராவது ஒருத்தர் அழற அழுகையினால ராமன் மனசு உருகி மாறிப்போய் பரதனுடைய இஷ்டத்துக்கு அயோத்திக்கு வந்துவிட மாட்டாரா, பட்டாபிஷேகம் பண்ணிவிட மாட்டாரான்னு ஒரு ஆசை பரதனுக்கு. அதுக்காக எல்லாரையும் அழிச்சுன்னு வந்திருக்காள். அபிசக்ராமதம் தேசம் ராமதர்சன ஹர்ஷிதா. ராமனை பார்க்கணும்னு தாரான் தசரதஸ்ய ச தசரதனுடைய மனைவிமார்கள் ஓடி வரா. அவா புத்திர பாசத்தில் வராள்னா ஆச்சரியம் இல்லை. வால்மீகி சொல்கிறார் வசிஷ்டருக்கும் ஆசையாக இருக்கான் ராமனை பார்க்கணும்னு. அவர் பிரம்ம ரிஷியவர், யோக வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டங்கள்லாம் பண்ணவர்.
அவர் ராமனை ஆசைப்படுறாள்னு சொன்னால் அப்போ ராமன் சாதாரண மனுஷன் இல்லைங்கிறத நமக்கு வால்மீகி உணர்த்துறார். வசிஷ்டா புரதா கிருத்வா தாராம் தசரதஸ்ய ச ராமதர்சன ஹர்ஷிதா. ராமனை பார்க்கணுங்கிற ஆசையோடு வசிஷ்டர் மாதாக்களையும் அழிச்சுட்டு வரார். வர வழியிலே இந்த மந்தாகினி தீரம் வருது. தாண்டினா ராமாசிரமம், ராமனுடைய உடஜம். அந்த கரையில் பிண்டங்கள்லாம் வச்சதே கௌசல்யம்மா பார்க்குறா. ராஜஸ்திரீக்களோட கூட ராமலக்ஷ்மணால் இங்கே ஸ்நானம் பண்ணுற படித்துறைன்னு தெரியறது. மந்தாகினியில் ஒரு படித்துறை அடிவைப்போடு கூட அமைஞ்சிருக்கு, படிகள் அமைஞ்சிருக்கு. மனுஷால் புழங்குற துறைன்னா தெரியுமே, ஸ்நானகட்டம். கருங்கல்லால் திருப்பணி பண்ணப்படலைன்னா கூட இறங்கி ஏறுற இடம்ங்கிறது ஜலக்கரையில் தெரியும். அதுபோல ததுருஷுஸ்தத்ர தத்தீர்த்தம் ராமலக்ஷ்மண சேவிதம். ராமனும் லக்ஷ்மணனும் அடிக்கடி வந்து ஸ்நானம் பண்ணுற துறைன்னு தெரியறதான். அதோருக்கு ராமாசிரமம் ஸ்நானம் பண்ணுற துறைன்னு தெரியறது. ராஜபத்னிகளோடு வர அந்த மந்தாகினி நதிக்கரையில் இருக்கிற அந்த படித்துறைக்கு வந்தால் கௌசல்யா பாஷ்பூர்ணேனே, உடனே கௌசல்யே கண்ணால் கண்ணீர் விட்டு முகேன பரிசுஷ்யதா, முகம் வாடிப்போய் சுமித்ரே இன்னும் இருக்கிற ராஜமகிழ்ச்சிகளை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாலாம். சுமித்ராமப்ரவீத் தீனாம் யாஷ்டான்யா ராஜயோஷிதாம் இதம் தேஷாமநாதானாம் கிளிஷ்டமக்ளிஷ்ட கர்மணாம். எப்பேற்பட்டவாள் ராஜபுத்திரால் ராமலக்ஷ்மணார். அவள்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சோமானால் கவலை இல்லை, நடந்துடுங்கிற வீரனும் சூரனுமாக உடையவாள். சில பேர்கிட்ட சொல்லிட்டா அப்புறம் கவலை இல்லைன்னு இருக்கு. சில பேர்கிட்ட சொல்லிட்டா தான் கவலையே ஆரம்பிக்கும். ஐயோ அவள்கிட்ட சொல்லிட்டுமே, இந்த காரியத்தை எவ்வளோ கொடுத்து விட போகிறாளோ, ஏதாவது கோணாமனா பண்ணிவிடாமல் இருக்கணுமேன்னு சில பேர்கிட்ட சொல்லிவிட்டா கவலை தொடங்கிவிடும். சில பேர்கிட்ட சொல்லிவிட்டா கவலை போயிடும். இந்த ராமலக்ஷ்மணால் எப்பேற்பட்டவான்னால் கிளிஷ்டம் அக்ளிஷ்ட கர்மணாம். அக்ளிஷ்ட கர்மணா, எதையும் சுலபமாக முடிக்கக்கூடியவா, சிரமமில்லாமலே சாத்தியம் பண்ணக்கூடியவா. ஆனால் அவர்கள் இங்கே மந்தாகினி கரையில் கஷ்டப்பட்டுருக்கா. கிளிஷ்டம் அக்ளிஷ்ட கர்மணாம், எந்த சௌகரியமும் இல்லாத, ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டிருக்கார். நிர்விஷயீகிருதாக, ராஜசுகங்கள்லாம் இல்லாமல் காட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காள். அநாதானாம், இப்போ நாதர்கள் இல்லாமல் இருக்காள் அவள். அயோத்தியில் இருந்தால் தசரதர் இருக்கார் பார்த்துப்பார்னு கவலை இல்லாமல் இருப்பாள். அயோத்தியிலையும் இல்லை, இப்போ தசரதரும் இல்லை. அநாதானாம் இதம் தேஷாம் அநாதானாம் கிளிஷ்டம் அக்ளிஷ்ட கர்மனாம் வனே பிராக் கேவலம் தீர்த்தம் ஏதே நிர்விஷயீகிருதாம். அவள் இங்கே ஸ்நானம் பண்ணுற துறை போல இருக்கே. சுமித்ரே பாத்தியான்னு கௌசல்யம்மா அழுதுண்டே கேட்கிறா. இதஹா சுமித்ரே புத்திரஸ்தே சதா ஜலமதம் த்ரிதா ஸ்வயம் ஹரதி சௌமித்ரிஹி மம புத்திரஸ்ய காரணாதி. சுமித்ரே, உன் புள்ள லக்ஷ்மணன் இங்கே தான் வந்து அடிக்கடி ஜலம் எடுத்துட்டு ராமனுக்கும் சீதைக்கும் கைங்கரியத்துக்கு அவளுக்கு பாக்கங்கள் பண்ணுறதுக்கும் அனுஷ்டானத்துக்கும் எடுத்துன்னு போகிற இடம் இது. பாத்தியா, ஸ்நானமும் இங்கே தான் வந்து பண்ணுறா. ஒம்புள்ள லக்ஷ்மணனும் இங்கே தான் வந்து குடத்தில் தீர்த்தம் எடுத்துன்னு போய் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறான். ஸ்வயம் ஹரதி சௌமித்ரிஹி மம புத்திரஸ்ய காரணாதி ஜகன்யமபி தே புத்திரஹா கிருதவான் துகரீஹிதா. ஆனால் ஜலம் கொண்டு கொட்டுறான் உன் பிள்ளைன்னு நான் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதே, மகாத்மா உன் பையன். ஏன்னா சர்வேஸ்வரனான ராமனுக்கு கைங்கரியம் பண்ண தலைப்பட்டிருக்கான் அவன். பிராத்துஹு யதர்த்த சகிதம் சர்வம் தத்விதிதம் குணைஹி. உயர்ந்த குணத்தினால அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ண அவன் ஈடுபட்டிருக்கான். அத்தியாயமபி தே புத்திரஹா கிளேஷானாம ததோசிதா. உன் பிள்ளையும் கஷ்டப்படுறான் என் பையனோட கூட. நீச்சானர்த்த சமாச்சாரம் சஜ்ஜம் கர்ம பிரமுஞ்சது. இந்த கஷ்டங்கள்லாம் எப்போ தீரும்? சுமித்ரே, உன் பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கு. தட்சிணாகிரேஷு தர்பேஷு, இந்த கரையில் பார்த்தியா தெற்கு நுனியா தர்ப போட்டிருக்கு பார்த்தியா. தட்சிணாகிரேஷு தர்பேஷு சாததரிசமஹீதலே. அதுக்கு மேலே என்ன வச்சிருக்கு சுமித்ரே? அழுதுண்டே பார்க்குறாளா, கண்ணீர் மறைக்கிற. சுமித்ரே, அதில் என்ன வச்சிருக்கு பாரு அப்படின்னாள். சுமித்ரையும் பார்க்குறாள். பிதுர் இங்குதி பின்யாக்கம் யஸ்தமாயதலோச்சனா. இங்குதி பின்யாக்கம் வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சின்றால் ரெண்டு பேருமாக. தம்பூமோ பிதுரார்த்தேனே
ன்யஸ்தம் ராமேன வீக்ஷசா உவாச தேவி கௌசல்யா சர்வா தசரதஸ்திரியா. உடனே இன்னும் தாளாத துக்கத்தோட கூட, தசரதருக்கா இங்குதி பிண்யாக்கத்தினால பிண்ட பிரதானமா அப்படின்னா, இதம் இக்ஷ்வாகுநாதஸ்யே, அவர் எப்பேற்பட்டவர்? அவர் இக்ஷ்வாகு வம்சத்துக்கே தலைப்பட்டவராச்சே. ராகவஸ்ய மகாத்மனஹா, இங்கே ராகவன்னு தசரதரை சொல்றார். மகாத்மா ரகுகுலத்தில் வந்தவராச்சே அந்த தசரதர், இக்ஷ்வாகு வம்சநாதராச்சே. ராகவேன பிதுர்தத்தம், அப்பேற்பட்ட தசரதருக்கு எம்புள்ள ராகவன் வச்ச பிண்டம் இதுவா? ராகவேன பிதுர்தத்தம் பஷ்யதை தத்யதாவிதி, யதாவிதியாக வச்சிருக்கான்னு பார்த்தியா? தஸ்ய தேவ சமானஸ்யே பார்த்திவஸ்ய மகாத்மனஹ நைததௌபைகம் மன்யே புக்தபோகஸ்ய போஜனம். நம்ம ராஜா எப்பேற்பட்டவர்? தேவசமானஸ்ய, தேவர்களுக்கு ஒப்பானவர். சகல புக்த போகங்களையும் அனுபவித்தவர் அயோத்தியில். மகாத்மா அவர். அந்த பார்த்திவேந்திரஸ்ய, அந்த பார்த்திவேந்திரனுக்கு இந்த ஆகாரம் தகுந்ததில்லையே. ஒரு உருண்ட பிண்டம்னா கூட அதையும் இங்குதி பிண்யாக்கத்தில் வச்சது ஒரு நாளும் தகாதே. நைததௌபைகம் மன்யே புக்த போகஸ்ய போஜனம் சதுரம் தாம் மகிம் புக்த்வா மகேந்திர சதுருஷோ புவி. இந்திரனுக்கு ஒப்பானவராச்சே. வசுதாதிபாக, சமுத்திரம் சூழ்ந்த அத்தனை பூமிக்கும் அதிபதியாச்சே அவர். சதுரம் தாம் மகிம் புக்த்வா, 4 சமுத்திரம் எல்லையாக உடைய இந்த பூமி முழுக்க ஆண்டவராச்சே. அவர் இந்த இங்குதி பிண்யாகத்தை எப்படி சாப்பிடுவார்? கதம் இங்குதி பிண்யாகம் சபுங்கே வசுதாதிபா, அவர் இதை எப்படி சாப்பிடுவார்? ரொம்ப துக்கம். அதோ துக்கதரம் லோகே ந கிஞ்சித் பிரதிபாதிமே. பொதுவாகவே பிண்ட பிரதானம் வைக்கிறதே, பிண்டம்ங்கிறது என்ன அளவு வைப்பா? ஒரு எலுமிச்சங்க அளவு வைப்பா. ரொம்ப தரித்திரமாலாம் இருந்தால் நெல்லிக்காய் அளவு தான் வைப்பா. சில ஆண்களில் அதுவும் நான் பார்த்துருக்கேன், நெல்லிக்காய் அளவு வைக்கிற பாலும் உண்டு. மிஞ்சி போனால் எலுமிச்சங்க அளவு வைப்பா. அது என்ன பெரிய மாங்காய் அளவுக்கு வைக்க போகிறாள் பிண்டம்? பிண்டம்ங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு தான் வைப்பா. வைக்கிறதே எந்த பிள்ளையும் கொஞ்சமேனும் அப்பாட்ட பக்தி உள்ளவனாக இருந்தால் அழுவான். ஏன்னால் இவ்வளவு சாதம் எப்படி போகிறோம் ஒருத்தருக்கு? ஒரு கவலம் கூட இல்லையே. அது ஒரு கவலம்னா கூட கைக்கு உள்ள நிறையா வருமே, கையால் எடுத்தோமானால் ஒரு கவலம்னா நிறையா வரும். அந்த மந்திரம் எப்படி இருக்குன்னால், இத்திரூண்டு பிண்டத்தை வச்சுட்டு இலையில ஒரு வருஷம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. நீங்கள் சொல்லுங்க, ஒரு வேலைக்கு போகிறோமா, அடுத்த வேலை பசிக்காமல் இருக்குமா இந்த சாத்தை சாப்பிட்டுட்டு? அப்போ என்ன தோணும்? பையனுக்கு வைக்கிற காலத்தில் அழுவான், அடாடா இத்தினூண்டு பிண்டம் தானே, இனிமேல் அடுத்த வருஷம் தானே அவருக்கு ஸ்ராத்தத்தில் பிண்டம் பிரதான். இத்தினூண்டில் ஒரு வருஷம் பசிக்காமல் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறமே, அப்பாவுக்கு இப்படி நம்ம பண்ணுறமேன்னு கண்ணீர் விட்டுண்டு இந்த தர்ப்பத்தில் வைக்கிறா போல் ஆயிடுத்தே இந்த சாத்தை. கதமிங்குதி பிண்யாகம் சபுங்கே வசுதாதிபா அதோ துக்கதரம் லோகே. இதுக்கு மேலே துக்கம் ஒன்றும் இல்லை சுமித்ரே. நகிஞ்சித் பிரதிபாதிமே, இதுக்கு மேலே துக்கம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. எத்திர ராமஹா பிதுர்தத்யாதி இங்குதி க்ஷோதமிருத்திமானே. இன்னொரு விஷயமும் இதிலேருந்து தெரிகிறது சுமித்ரே. எதன்னாத் புருஷோ பவதி ததன்னாத் தஸ்ய தேவதாகான்னு. மனுஷன் எதை சாப்பிட்றானோ அதுதான் தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் அருகமாறது. இவர் எதை சாப்பிட்றாலோ அதை தேவதைகளுக்கு கொடுக்கறது. அதனால தான் கண்ணப்ப நாயனார் பன்றிக்கறி கொடுத்தார்னு சொல்கிறது இல்லையா? பன்றிக்கறியே கொடுத்தார் காளஹஸ்தியில். ஏன்னா அவர் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபகாராயதே அப்படின்னா ஆதிசங்கர பகவத் பாதா. அந்த பன்றிகரையும் சுட்டு கடித்து பார்த்து கொடுத்தாராம், இது பக்குவமாயிருக்கா, அது ஹிதமாக இருக்குமா அவருக்குன்னு. அதில் உள்ள பக்தியை ஆச்சாரியால் எடுத்து சொல்கிறா. அந்த கடிச்சு கொடுத்த அந்த மாம்சம் கூட நவ்யோபகாராயதே, ஆச்சாரத்தோடு கூட சுத்தமாக பண்ணின ஹவிஸுக்கு, யஜ்யங்களில் கொடுக்குற ஹவிஸு போல பரமேஸ்வரா நீங்கள் ஏற்றுண்டேலாமே அப்படிங்கிறா. பக்தி கிம் நகரோதி மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்புனுஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயத்தை. அங்கே இருந்த சண்முக நதியிலேருந்து ஜலத்தை வாயில் எடுத்துன்னு வந்து துப்பினாராம் லிங்கத்து மேலே. அவருக்கு அப்படி தான் தெரியும் பூஜை. காட்டில் பூத்த 10 பூவை குடுமியில் வச்சுண்டு தலையில் இருக்கிற அந்த கொண்டையில் வச்சுண்டு வாயால் ஜலத்தை துப்பிட்டு
அந்த பூ எடுத்து சுவாமி தலையில் வச்சுட்டு தான் அடித்த பன்றி கறியை எடுத்துன்னு வந்து கடித்து பார்த்து ருச்சியே அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணினார். கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே. இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதையே அவருடைய பக்தியை லோகம் அறிய பண்ணணும்னு பரமேஸ்வரன் கிருத்திகா சோமவாரம் அவரையும் நினைக்கணுமே, பரமேஸ்வரனை நினைக்கணுமே. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணார், லிங்கத்திலேருந்து கண் வெளிப்பட்டு அந்த கண்ணிலேருந்து ரத்தம் வழியறது. ரத்தம் வழியறதுன்னதும் அடாடா பரமேஸ்வரன் கண்ணில் ஏதோ கஷ்டம் போல இருக்கேன்னு அந்த கண்ணை கையில் இருந்த வில்லுனால, வேடம் தானே கையில் அம்பு வச்சிருப்பாரே, அந்த அம்புனால எடுத்து தன் கண்ணை பிடுங்கி அதில் வச்சார். அந்த கண்ணில் ரத்தம் நின்னுது, அடுத்த கண்ணில் ரத்தம் கிளம்பிடுதோ. அடாடா இந்த கண்ணுக்கும் சிரமம் வந்துடுதேன்னு இன்னொரு கண்ணையும் பிடுங்க போனார். இன்னொரு கண்ணை பிடுங்கிடுவோம், ஆனால் லிங்கத்தில் எந்த இடத்துல அந்த கண் இருக்கோ அதை அடையாளம் பார்த்து வைக்கணுமே. ஒரு கண் இருந்தது, ஒரு கண்ணை பிடுங்கி வச்சுட்டோம் இந்த கண்ணால் பார்த்து. இன்னொரு கண்ணையும் பிடிங்கிட்டோமானா நம்ம முகத்திலேருந்து, அப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது லிங்கம், லிங்கத்தில் கண் எங்கே ரத்தம் வழியிறதுன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணார், காலில் போட்டுருந்த தோலான செருப்பால் லிங்கத்தின் தலையில் அடையாளம் வச்சுட்டு இந்த கண்ணை பிடுங்கி அதில் வைக்க போனார். அதுதான் ஆச்சாரியால் சொல்கிறால், மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயதே. பெரிய வைர கிரீடம் வைரமுடி சாத்தினா போல பரமேஸ்வரா அவன் காலடி செருப்பை நீங்கள் ஏற்றுண்டேலாமே. கண்ணப்பனோட கண்ணை கொடுத்தா, அதனால தான் கண்ணப்பர் அப்படின்னு பேர் அவருக்கு. கண்ணையே கொடுத்தார், அதனால கண்ணப்பர். செருப்பெடுத்து தலையில் வச்ச பொழுது வைரமுடி சாத்தினா போல சந்தோஷப்பட்டேன். வாயில் கொண்டு வந்த ஜலத்தை துப்பின போது ஏகாதச ருத்ராபிஷேகம் போலே, சஹஸ்ர கலசாபிஷேகம் போலே, சஹஸ்ர சங்காபிஷேகம் போல அந்த தீர்த்தத்தை ஏத்துண்டேன். கடிச்சு கொடுத்ததான அந்த மாம்சத்தை பன்றிக்கரியே நீங்கள் சாப்பிட்டேன். கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷகபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனச்சரா. பரமேஸ்வரா உன்னுடைய கருணையை என்ன சொல்லுவேன், பக்தியோட பெருமையை என்ன சொல்லுவேன். அந்த வேடனும் கரையேறிவிட்டானாமே அப்படிங்கிறால் சுகாச்சாரிய ஆதிசங்கர பகவத்பாதால் சிவானந்த லஹரியில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். பரமேஸ்வரனுடைய பெருமையை சொல்கிற 100 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். சிவபக்தி என்னென்ன க்ஷேமத்தை கொடுக்கும்னு. உடனே கைலாசத்துலேருந்து விமானம் வந்து கண்ணப்பரும் க்ஷேமத்தை அடைஞ்சார். பரமேஸ்வரனுக்கே கண்ணை கொடுத்தார். அவர் கண்ணை கொடுத்தார். இப்போ இருக்கிறவன் என்ன சொல்கிறான், கண்ணப்பர் பூஜையே சுவாமி ஏற்றுக்கலையா, நான் பண்ண அனாச்சார பூஜையே ஏற்றுக்க மாட்டாராங்கிறான். அவர் கண்ணை பிடுங்கி கொடுத்தாரே, நீ கொடுப்பியோ? உயிர் போனாலும் பரவாயில்லேன்னு 2 கண்ணையும் பிடுங்கி கொடுத்தாரே. கண்ணில் ஒரு தூசி வந்துட்டா கூட இன்றைக்கி என்னால், ஒரு லேசாக தலைவலிச்சா கூட இன்றைக்கி சிவ பூஜை பண்ண முடியாதுங்கிறியே நீ. கண்ணையே பிடுங்கி கொடுத்தாரே அவர். தலைவலி லேசாக வந்தால் கூட சிவன் கோயிலுக்கு போக வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிவிடுறியே நீ. அவர் கண்ணையே பிடுங்கி கொடுத்தாரே. இதுக்கு ரெடியாக இருந்தே, ஆனால் அந்த பூஜையை அவர் ஏற்றுப்பார். கண்ணையே பிடுங்கி கண்ணப்பராட்டம் கொடுப்பே, அந்த அளவுக்கு உனக்கு பக்தி இருக்குன்னால் நீ என்ன பண்ணாலும் பரமேஸ்வரன் ஏற்றுப்பார். ஒரு ஏகதேசம் நமக்கு சௌகரியமாக லாவகமாக பேசக்கூடாது. இதுக்கு தயார்னா அதுக்கும் தயார். எல்லாத்துக்கும் மேலே அவன் காட்டுவாசி வேடன், அவன் மாம்சத்தையும் அந்த சண்முக நதி ஜலத்தையும் துப்பினானால் சதாச்சார குடும்பத்தில் வந்து ஆச்சாரங்கள் தெரிஞ்ச நம்மளும் அதையே பண்ணுறேன்னு சொல்லலாமா? அவனுக்கு தெரியாது, அது மாதிரி அப்பா அம்மா கிடையாது, அவனுக்கு சொல்லித்தரத்துக்கு யாரும் கிடையாது, காட்டுவாசி அவன். ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது என்னமோ அதை பரமேஸ்வரன் ஏற்றுனுட்டால் நீ அப்படி பண்ணலாமா? நீ நியாயமாக தான் பண்ணணும். நீ அந்த ஆச்சார விசாரங்கள் அந்த கட்டுப்பாட்டோடு கூட தான் பரமேஸ்வரனை ஆராதிக்கணும். அப்போ தான் அவர் சந்தோஷப்படுவார். கடைசியில் வேணால் அபராத க்ஷமாபணம் சொல்லிக்கலாம். நான் ஏதாவது தவறுதல் பண்ணியிருந்தேனானா கர்மஜம் காயஜம் வா மானசம் வா அபராதம், நான் ஏதாவது அபராதம் பண்ணியிருந்தேனானால் தயார்திரே பரமேஸ்வரா நீ வந்து என்னை காப்பாற்று பாகிமாம்னு கடைசியில் சொல்லலாம். கண்ணப்பராட்டம் பூஜை பண்ணுறேன்னு ஆரம்பித்தா அடிதான் விழும், பெரிய இடிதான் தலையில் விழும். அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுபோல் அவர் என்ன சாப்பிட்டாரோ அதை கொடுத்தார், பரமேஸ்வரன் ஏற்றுண்டார். எதன்னாத் புருஷோபவதி ததன்னாத் தஸ்ய தேவதாக. நீ என்ன சாப்பிட்றியோ காட்டு பழம்தான் சபரி கொடுத்தால் ராமன் ஏற்றுண்டார். காட்டில் விளைஞ்ச பழத்தை தான் முதல் ஆசிரமத்தில் கொடுத்தால் சபரி. சுவாமி ஏற்றுண்டால் நான் ஒரு சக்கரவர்த்தி திருமகன் ஆச்சே இதெல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்கல. ஏன்னா அவள் என்ன சாப்பிட்றாளோ அதை நமக்கு கொடுக்குறாள். அதுபோல் இங்கே கௌசல்ய சொல்கிறாள், இங்குதி புண்ணியாகம் தசரதருக்கே பிண்ட பிரதானமாக கொடுக்கக்கூடாதுன்னா உயிரோடு இருக்கிற என் பையனும் இப்போ இதை தான் சாப்பிட்றான் போல இருக்கேன். அவன் எதை சாப்பிட்றானோ அதை தானே பிதர்களுக்கு கொடுப்பான். அதோ துக்கதரம் லோகே நகிஞ்சித் பிரதிபாதிமே யதரராமஹா பிதுர்தத்யாத் இங்குதி க்ஷோத மிருத்திமானே ராமேங்குதி பின்யாகம் பிதுர்தத்தம் சமீக்ஷமே
கதம் துக்கேன ஹிருதயம். இதை பார்த்துட்டு சுமித்ரே என் ஹிருதயம் 1000 வெடிக்காமல் இருக்கே. நஸ்போடதி சஹஸ்ரதா. இந்த துக்கத்தை பார்த்துட்டு என் ஹிருதயம் வெடிச்சுட வேண்டாமா இப்பவே? கதம் துக்கேன ஹிருதயம் நஸ்போடதி சஹஸ்ரதா ஸ்ருதிஸ்து கல்வியம் சத்யா லௌகிகி பிரதிபாதி மே எதன்னம் புருஷோஷ்ணாதி ததன்னாஸ்தஸ்ய தேவதாக. ஸ்ருதிகள் சொல்கிறதே தான் சாப்பிட்டதை தான் தேவதைகளுக்கும் பிதர்களுக்கும் கொடுக்கறது, அதை ஏற்றுப்பால்னே. அந்த ரீதியிலே என் பையன் இதை சாப்பிட்றான் போல இருக்கேன்னு இப்படி பலவிதமாக ஏவமார்த்தாம் சபத்யஸ்தா ஜக்முராஸ்வாசியதம் ததா. அங்கேயே உட்காந்துட்டு ஹோன்னு அழ ஆரம்பிச்சு விட்டாள். பிண்ட பிரதானம் பண்ண இடத்துலையே கௌசல்யம்மா ரொம்ப வயசானவர். தசரதருக்கு 60,000 வயசுன்னா இந்த அம்மாவுக்கு என்ன 23 வயசாக இருக்கும். அவளுக்கும் அத்தனை வயசானவள் அந்த கௌசல்யம்மா. முடியாதவள் ராமமாதா. அவளை அழறதை பார்த்துட்டு பாக்கி ராஜதாரங்கள்லாம் அவளை சமாதானப்படுத்தி ஆஸ்வாசம் பண்ணி தாதிருஷாஸ்ரமே ராமம் சொர்க்கச்சுதமிவாமரம், வாங்கோ ராமனை போய் பார்ப்போம்னு சமாதானப்படுத்தி அழிச்சுன்னு போகிறா. ஆசிரமத்துக்கிட்ட போனால் தேவலோகத்திலேருந்து இறங்கின தேவதை போல பிரகாசிக்கிறாளாம் ராமன். திவச்சுதமிவ அமரம். மனுஷனாவே இல்லையா. வால்மீகி சொல்கிறார், மனுஷனா அவதாரம் பண்ணார், நம்மளை போல நடமாடினார். நான் கதைக்காக சொல்கிறேன். ஆனால் பார்க்குறவா யாருமே அவரை மனுஷனே ஏற்றுக்கல. அவரை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஆகாசத்துலேருந்து இறங்கி வந்த தேவனோன்னு தோன்றதான். சொர்க்கத்திலேருந்து இறங்கி ஒரு தேவன் வந்து நம்மளோட நடமாடின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? சொர்க்கச்சுதமிவ அமரம். சொர்க்கத்திலேருந்து இறங்கி வந்த தேவதையோன்னு தோன்றதான். ததிருஷுஸ்ராஸ்ரமே ராமம் சொர்க்கச்சுதமிவாமரம் தம்போகைஹி சம்பரித்யக்தம் ராமம் சம்பிரேக்ஷ்ய மாதரஹ ஆர்த்தாமமுச்சுரஸ்ரூணி சஸ்வரம் சோககர்ஷிதாக. இப்படி போகங்கள் எல்லாம் விட்டுட்டு வேறெந்த பீதாம்பரம் கட்டிக்க வேண்டியவன் மரவுருவி கட்டின்னு இருக்கானே. சந்தனாதி தைலங்கள்லாம் தடவிக்க வேண்டிய தலையில் மரவுருவி ஜட போட்டுன்னு இருக்கானே. பட்டு பீதாம்பரங்கள் போத்திக்க வேண்டிய பட்டு சாதரா போத்திக்கிற தோல்லே மாந்தோல் போட்டுன்னு இருக்கானேன்னு ராமனை பார்க்கணுங்கிற ஆசையில் வந்தவாள் பார்த்தது ஹோன்னு அழுதாலாம். ஆர்த்தாமமுச்சுரஸ்ரூணி. அஸ்ருன்னா கண்ணுலேருந்து வர ஜலத்துக்கு பேர். ஸ்வஸ்ருன்னா மாமியாருக்கு பேர். ஸ்மஸ்ருன்னா முகத்தில் உள்ள முளைக்கிற முடிக்கு பேர். ஸ்மஸ்ருன்னு பேர் தாடிக்கு. சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் சப்தத்தை மாற்றி சொன்னோம்னா வேறு வேறு அர்த்தமாகிடும். அஸ்ரு அப்படின்னா கண்ணில் வர ஜலத்துக்கு பேர். ஆர்த்தாமுமுச்சுரஸ்ரூணி சஸ்வரம் சோககர்ஷிதாக. எல்லாரும் ஒரு ஸ்வரத்தில் ஹோன்னு அழுதாலாம். தாசாம் ராமஹா சமுத்தாயே ஜக்ராஹ சரணாஞ்சுபானி மாத்ருணாம் மனுஜ வியாக்ரஹா சர்வாசாம் சத்யசங்கரஹ. உள்ளேயும் வெளியிலையும் ஒரே போல இருக்கிறவரான் ராமன். உள்ளே என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியில் பேசுவாராம். நினைக்கிறது ஒன்றும் பேசுறது ஒன்றும் செய்கிறது ஒன்றுன்னு இருக்க மாட்டாராம். அது துராத்மாக்களுடைய செயல். வாயில் ஒன்று பேசின்னு இருப்பாள், உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சின்னு இருப்பாள். செய்கிறது வேறையா இருக்கு. வச்சஸ்யன்யதி மனஸ்யன்யதி கர்மன்யன்யதி துராத்மனா. வச்சஸ்யேகம் மனஸ்யேகம் கர்மன்யேகம் மகாத்மனா. மகாத்மாக்கள் எப்பொழுதும் உன்னையே தான் நினைப்பாள், நினைக்கிறது தான் பேசுவாள், பேசுறதுல தான் இருப்பாள், செய்வாள். உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்கிற அந்த ராமர் சத்யசங்கரஹா மனுஜவ்யாக்ரஹா. அதனாலேயே புருஷ சிரேஷ்டனாக இருக்கார். அவர் புருஷோத்தமனாக பிரகாசிக்கிறார் அந்த ஸ்ரீராமன். அவர் அழுதுன்னு இருந்தவர் பிராதாக்களோட வயசான அம்மாக்கள் ஓடி வரதை பார்த்துட்டு அழுதுண்டு வரதை பார்த்துட்டு உடனே தான் கண்ணை தொடச்சிண்டு பிராதாக்களையும் சமாதானப்படுத்தி விட்டு எழுந்து ஓடி போய் சமுத்தாப்பியே ஜக்ராஹ சரணான் சுபானே. ஓடி போய் உடனே அவள் காலை பிடிச்சிருந்தாராம். மாதாக்களுடைய காலை பிடிச்சி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, அதுதான் மரியாதா புருஷோத்தமன் ஸ்ரீராமன். தர்மத்திலேயே எப்பொழுதும் இருக்கிறவர். தாசாம் ராமஹா சமுத்தாயே ஜக்ராஹ சரணான் சுபானி மாத்ருணாம் மனுஜ வியாக்ரஹா சர்வாசாம் சத்யசங்கரஹ தாப்பானிபிஹி முகஸ்பர்ஷைஹி மிருத்பஹு அங்குலிதலை சுபைஹி பரமமார்ஜூரஜப் பிருஷ்டாதி ராமஸ்யாயதலோச்சனாஹ. சுவாமி வந்து நமஸ்காரம் பண்ணதுமே, ராமன் வந்து காலை தொட்டதுமே இந்த ஸ்பரிசத்தில் சந்தோஷப்பட்டு இவாளும் ராமனை இழுத்து ஆலிங்கனம் பண்ணிண்டு
முதுகில் தட்டி கொடுக்குறாளாம். மாதாக்கள் செய்கிற காரியம் இது. முதுகில் அப்படி நமஸ்காரம் பண்ண குழந்தையே பிரமமார்ஜூரஜ பிருஷ்டாதி ராமஸ்யாயத லோச்சனாக, முதுகில் அப்படி தட்டி கொடுத்து ராமா சௌக்கியமானு கேட்கலாள். சௌமித்ரிரபிதா சர்வா மாத்ருஹி சம்பிரேக்ஷ துக்கிதா. ராமன் அவெல்லாம் விசாரிக்கிற காலத்திலேயே லக்ஷ்மணரும் அங்கேருந்து வந்தார். தன் மாதா கௌசல்யே எல்லாருக்கும் சாஷ்டாங்கமாக அவரும் நமஸ்காரம் பண்ணார். அபியவாதயதா சக்தம் சனைஹி ராமாதனம் தரம். ராமனுக்கு அடுத்ததாக அவரும் வந்து நமஸ்காரம் பண்ணார். யதா ராமே ததா தஸ்மின்னி சர்வாபவிருத்திரே ஸ்திரியா விருத்திம் தசரதாஜாதே லக்ஷ்மணே சுபலக்ஷணே. எல்லாருமே தசரதருடைய மனைவிமார்கள் தான் தெரிஞ்சதுனாலே லக்ஷ்மணனும் ராமனும் எல்லாருக்குமே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினால். இவா 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி முடித்ததும் சீதை வரா. சீதாபி சரணாம் ஸ்தாசாம் உபசங்கிருஹ்ய துக்கிதா. அவளால் மாமியாரை பார்க்க முடியலையா, கண்ணில் குளம் கட்டுறதான். ஸ்வஸ்ரூணாமஸ்ருபூர்ணாட்சி சாபூவாகிரதஸ்திதா. அழுதுண்டே வந்து நின்றாலாம். ஏன்னா பர்த்தா போய் இப்போ தான் பார்க்கறாள் மாமியாரை. மாமியாரே பர்த்தா போன அவசரம் இப்போ தான் பார்க்கிறாள். ஸ்திரீக்கு ஸ்திரீ அந்த ஒரு துக்கம், அது அவளை கேட்டால் தான் தெரியும். புருஷால் பார்க்கறது வேறே, ஸ்திரீக்கள் பார்க்கறது வேறே. ஸ்வஸ்ரூணாமஸ்ருபூர்ணாட்சி, மாமியார்களை பார்த்த சீதைக்கு கண்ணால் கண்ணீர் வந்து சாபூவாகிரதஸ்திதா, முன்னாடி வந்து நின்றுண்டால் அழ ஆரம்பிச்சுட்டால். உடனே சீதையை இழுத்து கட்டிண்டு கௌசல்யம்மா தாம் பரிஷ்வஜ்ய துக்கார்த்தாம் மாதா துகிதரம் யதா. தாம் பெத்த பொண்ணை ஒரு அம்மா எப்படி கட்டிப்பாலோ அதுபோல் கௌசல்யை கட்டிண்டாளுங்கிறார். சத்தியமான வாக்கே பேசுகிறவர் வால்மீகி. அதிசயோக்தியாக ஒன்றும் சொல்ல மாட்டார். அங்கே என்ன இருந்ததோ எப்படி இருந்ததோ அதை அப்படியே சொல்கிறவர் வால்மீகி. அதனால தான் ஜீவகலையோடு இன்றைக்கும் பிரகாசிக்கிறது ராமாயணம். எதையான இல்லாத்தையும் புல்லாத்தையும் சொல்லியிருந்தாலானா அவர் காலத்துலேயும் மறைஞ்சு போயிருக்கும். அங்கே என்ன உண்டோ உண்டதை சொன்னதுனால தான் இன்றைக்கும் 2 யுகம் தாண்டி அந்த ராமாயணத்தை படிச்சுட்டு இருக்கோம், கதையை சொல்லிகிட்டு இருக்கோம், கேட்டுன்னு இருக்கோம். தான் பெத்த பொண்ணை துகிதான்னு பேர். தன் வயத்தில் பிறந்த பெண்ணுக்கு தான் பெத்த பொண்ணை அம்மா எப்படி கட்டி எதிர்கொண்டு அழைப்பாலோ அதுபோல் கௌசல்யம்மா மருமகளை அழைச்சாலாம். கௌசல்ய எழுத்து கட்டிண்டு தாம் பரிஷ்வஜ்ய துக்கார்த்தாம் மாதா துகிதரம் யதா வனவாச கிருஷாம் தீனாம் கௌசல்யா வாக்கியம் அப்ரவீத். வனவாசத்தினால மெலிஞ்சு போயிருக்காளாம் சீதை. இதை பார்த்ததுமே கௌசல்ய கேட்குறாள், சீதை உனக்கு இப்படி ஒரு கஷ்டமா? விதேகராஜஸ்ய சுதா ஸ்னுஷா தசரதஸ்ய ஜேம் ராமபத்னி கதம் துக்கம் சம்பிராப்தா நிர்ஜனே வனே. நீ யாருடைய பொண்ணு? நீ விதேகராஜனுடைய புத்திரியாச்சே, எங்கள் சக்கரவர்த்தியார் தசரதரோட மருமகளாச்சே, எல்லாத்துக்கும் மேலே மகாத்மாவான ராமனுடைய பத்னியாச்சே. இவ்வளவு பெருமை வாய்ந்து உனக்கு காட்டில் இப்படி ஒரு வனவாசமா, இப்படி ஒரு கோலமா? விதேகராஜஸ்ய சுதா ஸ்னுஷா தசரதஸ்ய ஜ ராமபத்னி கதம் துக்கம் சம்பிராப்தா நிர்ஜனேவனே. இப்படி யாருமே இல்லாத ஊரில் வசிக்கிறியா சீதை? நிர்ஜனமான இந்த வனத்தில் வசிக்கிறியா? பத்மமாதபசம் தப்தம் பரிக்ளிஷ்டமிவோத்பலம் காஞ்சனம் ரஜசாத்வஸ்தம் கிருஷ்டம் சந்திரமிவாம்புதைஹி முகம் தே பிரேக்ஷமாம் சோகோ தஹத்யக்னிரிவாஸ்ரமம் பிருஷம் மனசி வைதேஹி வியசனாரணி சம்பவா. உன்னோட முகத்தை பார்த்தா வெயிலால் முகங்கள்லாம் கருத்து போயிருக்கே சீதே. வெயிலில் வாடின தாமரைப்பூ போல இருக்கியே நீ. முகம் பத்மமாதபசம் தப்தம், வெயிலில் ரொம்ப உச்சி வெயிலில் பட்ட தாமரை எப்படி வாடி போயிருக்குமோ அதுபோல் வாடி இருக்கியே. கசக்கின நீலோத்பலம் போல இருக்கியே. பலிகிருஷ்டமிவோத்பலம், அழுக்கில் மறைஞ்ச தங்கம் போல இருக்கியே. காஞ்சனம் ரஜசாத்வஸ்தம் கிருஷ்டச்சந்திரம் இவாம்பூதைஹி, மேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திரன் போல இருக்கியே சீதை. உன் முகத்தை என்னால் பார்க்க முடியலையே. உன் முகத்தை பார்க்க பார்க்க என் மனசில் ஏற்படுறதான துக்கம் என்னை எரிக்கிறது. அது எது போல எரிக்கிறதுனால் அரணிக்கட்டையில் உண்டான அக்னி எப்படி அரணியே எரிக்குமோ அந்த கட்டையே எரிக்குமோ. முகம் தே பிரேக்ஷமாம் சோகா தஹத்யக்னிரிவாஸ்ரயம் பிருஷம் மனசி வைதேஹி வியசனாரணி சம்பவா. அரணியில் உண்டானதான அக்னி அரணியே எப்படி பொசுக்குமோ அதுபோல் என் மனசு உன்னை பார்த்தா தாபப்படுறதேன்னு சொல்லு. புருவந்தியாமேவ மார்த்தாயாம் ஜனன்யாம் பரதக்ரஜா
பாதா வாசாப்தி ஜக்ராஹே வசிஷ்டஸ்ய ச ராகவஹ. இப்படி பேசிகிட்டே இருக்கிறதையே வசிஷ்டரும் வந்துட்டார் பின்னாடி. பரதனுடைய அண்ணாவான ஸ்ரீராமன் உடனே வசிஷ்ட பகவானையும் போய் காலை தொட்டு ஒத்திண்டார், நமஸ்காரம் பண்ணி. பாதா வாசாப்தி ஜக்ராஹே வசிஷ்டஸ்ய ச ராகவஹ புரோஹிதஸ்யாக்னி சமஸ்ய வை ததா ப்ருஹஸ்பதேரிந்திரைவாமராதிபஹ பிரகிருஹ்ய பாதோ சுசமிருத்த தேஜசஹ சஹைவ தேனோபவிவேஷ ராகவஹ ததோ ஜகன்யம் சகிதைஹ சமந்திரிபிஹ புரப்பிரதானைश्च சஹைவ சைனிகைஹ ஜனேன தர்மஜ்ஞதமேன தர்மவானுபோபவிஷ்டோ பரதஸ்ததாக்ரஜம். தேவர்களுக்கெல்லாம் அமராதிப, அமரர்கள்னு தேவர்களுக்கு பேர். அவர்களுடைய தலைவன் யாரு? இந்திரன். அமராதிபா. அவன் ப்ரஹஸ்பதிக்கு முன்னாடி எப்படி இருப்பானோ அதுபோல் ராமன் இருந்தாலாம் வசிஷ்டருக்கு முன்னாடி. ப்ரஹஸ்பதேரிந்திர இமாமராதிபா. அவருடைய சரணத்தில் போய் நமஸ்காரம் பண்ணார். ராமன் போய் நமஸ்காரம் பண்ணுற சரணமாக இருந்தால் வசிஷ்டர் எப்படி இருக்கணும்? அக்னி போல பிரகாசிக்கிறாரா? அக்னி சமஸ்ய வை ததா, மகா தேஜஸ்வியாய் பூர்ணாகுதியான அக்னி போல பிரகாசிக்கிறாரா? அவரையும் மரணம்னு சொல்லி அந்த ஆசிரமத்தில் உட்கார சொல்லி ஒரு ஆசனம் கொடுத்து தானும் பக்கத்தில் உட்கார்ந்துட்டார். வந்திருந்த மந்திரிமார்கள் எல்லாமும் மரணம்னு அழைச்சி, நகரத்து சைன்யங்கள் எல்லாருமே வந்துவிட்டா. எல்லாரையும் அழைச்சி சுவாமி எல்லாரையும் உட்கார சொன்னால் ராமன் முன்னாடி அவாவா வந்து உட்கார்ந்து விட்டார். ராமன் அங்கே இருக்கால்னதுமே எல்லாரும் எழுத்தாப்பில் வந்தால் உட்கார்ந்து விட்டார். பரதனும் வந்து ஜனேன தர்மஜ்ஞதமேன தர்மவான் உபோவிஷ்டோ பரதஸ்ததாக்ரஜம். பரதனும் வந்து ராமன் முன்னாடி உட்கார்ந்துட்டார். யார் பேச முடியும் ராமனிடத்தில்? தர்மவானாக இருக்கா. பிடிவாதம் பண்ணுறவாளாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கலாம். தர்மமூர்த்தியாக ராமன் இருக்கிறதே, அதுவும் தர்மத்தில் இருக்கிறதே. நீ பண்ணுறது சரியில்லை வான்னு யார் கூப்பிட முடியும்? எல்லாரும் ராமனை அழைக்க தான் வந்தால். ஆனால் வசிஷ்டரும் உட்காண்டிருக்கார், பரதனும் உட்காண்டிருக்கார், ராமனும் உட்காண்டிருக்கார். கிமேஷ வாக்கியம் பரதோத்ய ராகவம் பிரணம்ய சத்கிருத்ய ச சாது வக்ஷதி இதீவ தஸ்யாரிய ஜனஸ்ய தத்வதா பபூவ கௌதூகலம் உத்தமம் ததா. ஆனால் அங்கே இருக்கிறவாள்லாம் பரதன் ராமனும் இப்போ என்ன பேசிக்க போகிறாள், என்ன சொல்ல போகிறாள், பரதன் என்ன கேட்க போகிறார், ராமன் என்ன சொல்ல போகிறாருங்கிறத ரொம்ப குதூகலமாக எதிர்பார்த்துன்னு இருக்காளாம். சராகவா சத்யதிருதிஷ்ச லக்ஷ்மணः மகானுபாவோ பரதश्च தார்மிகா. இந்த கடைசி ஸ்லோகம் இந்த சர்க்கத்தோடது. விருதா சுஹൃத்பிஸ்து விரேஜிரத்வரே யதா சதஸ்யைஹி சஹிதாஸ்திரயோக்னயः. அக்னிஹோத்திரம் பண்ணுறவால் 3 அக்னியை வேளா வேளைக்கு எடுத்து மூட்டி வச்சு, கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகவனீயம்னு ஒரு வேதியில் 3 அக்னியை மூட்டி வைப்பா. அந்த கார்கபத்தியம்ங்கிறது தான் பிரம்மா, தட்சிணாக்னி தான் விஷ்ணு, ஆகவனீயம்ங்கிறது தான் பரமேஸ்வரர். பிரம்மணே கார்கபத்தியாயே விஷ்ணவே தட்சிணாக்னையே சிவாய ஆகவனீயாயே. நடுப்புற இருக்கிற அந்த வேதி தான் அம்பாள். சக்தி வேத்தி நமோ நமஹா அப்படின்னு அந்த 3 அக்னியும் மூட்டி வச்சு 2 வேளையும் பாலை காய்ச்சி ஹோமம் பண்ணுவா. மூர்த்திகளுக்கும் ஆராதனம் அந்த அக்னிஹோத்திரத்தில். அதுபோல் அந்த அக்னிஹோத்திர வேதி எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு பக்கம் ராமன் உட்கார்ந்துட்டு இருக்காளாம், பக்கத்தில் லக்ஷ்மணனோட கூட. ஒரு பக்கம் பரதன் உட்கார்ந்துட்டு இருக்காராம், ஒரு பக்கம் வசிஷ்டர் இருக்காராம். சராகவா சத்யதிருதிஷ்ச லக்ஷ்மணः. புண்ணியத்து காரியத்திலேயே எப்பொழுதும் திருத்தியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனோடு கூட அந்த ராமன் பிரகாசிக்கிறார். மகானுபாவா பரதश्च தார்மிகா. மகானுபாவரும் தார்மிகனான பரதனும் எழுத்தாப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கார். விருதா சுஹൃத்பிஸ்து விரேஜிரத்வரே. பாக்கி பந்து வர்க்கங்கள் மந்திரி வர்க்கங்கள்லாம் சுற்றி உட்கார்ந்துட்டு இருக்காள். ஒரு யஜ்ஞசாலையில் எல்லாரும் வேடிக்கை பார்க்க அந்த திரேதாக்னி எப்படி பிரகாசிக்குமோ யதா சதஸ்யைஹி சஹிதாஸ்திரயோக்னயா. பரதனும் ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கிறதே யாகசாலையில் திரேதாக்னியை சேவிக்கிறவாள் எப்படியோ அதுபோல் அந்த கூட்டத்தில் எல்லாரும் சேவிச்சா இந்த 3 பிராதாக்களையும்னு. ரொம்ப அழகாக இந்த சர்க்கம் முடியர். உதாரணம் சொல்கிறதுக்கு அக்னிஹோத்திரத்தை போய் எடுக்கிறார் பார்த்தேலா வால்மீகியே. அவர் அக்னிஹோத்திரியாக இருக்கிறதுனால அந்த உதாரணத்தை எடுக்கிறார். தம் துராம அடுத்தது 104வது சர்க்கம். தம் துராமஹா சமாஸ்வஸ்யே பிராதரம் குருவத்சலம் லக்ஷ்மணேன சஹபிராத்ரா பிரஷ்டும் சமுபசக்ரமே. லக்ஷ்மணனையும் கூட வச்சுட்டாலாம் பரதனோட பேசுறதுக்கு. ஏன் கூட வச்சுட்டார்னால்
பரதன் சைன்யத்தோடு வர காலத்தில் பூர்வ கதையில் போன நவாகத்தில் சொன்னோம், ஒரு மரத்து மேலே சால விருட்சத்தில் ஏறி நின்று உங்களை கொல்றதுக்குன்னு வரான் பரதன் சைன்யத்தோடேன்னு லக்ஷ்மணன் சொல்லியிருக்கான். இப்போ அந்த லக்ஷ்மணன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கணும். என்னதான் நம்ம சொன்னால் கூட சூழ்நிலை தான் அவளுக்கு ஒரு அபிப்பிராயத்தை தோண பண்ணுறது. மாற்றுறதும் அந்த சூழ்நிலையினால தான் மாறணும், சொல்லி மாறாது. அதனால லக்ஷ்மணனை கூட வச்சுக்கிறாள். இப்போ பரதன் பேச போகிறதெல்லாம் கேளு லக்ஷ்மணா, ஒரு சாட்டை அடி போல லக்ஷ்மணனுக்கு. நீ ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தியே, இப்போ பரதன் என்னென்ன பேச போகிறான்ங்கிறத நீ கேள். நீ ஏதோ ஒரு நோக்கத்தில் வரான்னு சொன்னியே, நான் இல்லைன்னு சொன்னேனே, உன்னால் அன்னைக்கு அதை அந்த நேரத்தில் ஏற்றுக்க முடிஞ்சதோ இல்லையோ, இப்போ பரதன் பேசுகிறத கேளுங்கிறார். லக்ஷ்மணன் தலையை குனிஞ்சுன்னு உட்காண்டிருக்கார். என்ன சொல்லுவார் லக்ஷ்மணன்? தம் துராமஹா சமாஸ்வஸ்யே பிராதரம் குருவத்சலம் லக்ஷ்மணேன சஹ பிராத்ரா பிரஷ்டும் சமுபசக்ரமே. முதல்ல பரதனை பார்த்து யாரும் பேசுறதுக்கு இல்லை, பிடிவாதமாக வந்தான் பரதன், ஆனால் பேசலை. ஏன்னா ராமன் நான் முன்னாடி எப்படி பேசுறது, அவர் பேசினா பேசலாம்னு உட்காண்டிருக்கார். அதுதானே மரியாதை பெரியவாளுக்கு. அவள் ஏதாவது பேசினா நம்ம பேசலாம், நம்மளா போய் எப்படி பேசுறது? அவள் அதுவும் அந்த தேஜஸுக்கு முன்னாடி, அந்த சைதன்யத்துக்கு முன்னாடி என்ன பேச முடியும்? கையை கட்டிட்டு அஞ்சலி பத்தராக உட்கார்ந்துருக்கார். அந்த நேரத்தில் ராமன் பேச ஆரம்பித்தால், பரதா இது என்னடா வேஷம்? கிமேததிச்சேயமகம் ஸ்ரோதும் பிரவ்யாஹிருதம் துவயா யஸ்மாத்வமாகதோ தேசம் இவம் சீரஜட்டாஜினி என் நிமித்தமிதம் தேசம் கிருஷ்ணாஜின ஜட்டாதராக ஹித்வா ராஜ்யம் பிரவிஷ்டஸ்துவம் தத் சர்வம் பக்துமருஹசி. பரதா நீ ராஜகுமாரனாச்சே, சக்கரவர்த்தியாருடைய புத்திரனாச்சே, எதுக்காக இப்போ மர உருவி போட்டுருக்கே, ஜடை போட்டுருக்கே, மாந்தோலை கட்டின்னு இருக்கே? அது இருக்கட்டும், இமம் தேசம் ஆகதா, இந்த இடத்துக்கு எதற்காக வந்திருக்கேன்? கிமே ததிச்சேயமகம், இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன், எனக்கு சொல்லு. யஸ்மாத்வமாகதோ தேசம் இமம் சீரஜட்டாஜினி, இங்கே எதற்காக வந்தேன்? வரத்தே எதற்கு மாந்தோல்லாம் கட்டிண்டு வந்திருக்கே? என்ன நிமித்தமாக நீ வந்திருக்கே? என் மனசில் எத்தனையோ கேள்விகள் உண்டாரது. ராஜ்யம் போனவா தான் மர உருவி கட்டிட்டு காட்டில் இருப்பாள். அம்மாட்டையும் சொல்லிட்டு வந்தேன், பரதனை நல்லபடியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லுங்க ஒன்று. நீயோ மர உருவி கட்டின்னு வந்து நிற்கிற என் முன்னாடி. ராஜ்யம் போயிடுத்தோ, யாராவது சத்ருக்கள் பிடிங்கினுட்டாலோ அப்படின்னு தோன்றதாக சுவாமி இங்கே கேட்கிறார். என் நிமித்தமிதம் தேசம், என்னதுக்காக இங்கே வந்தேன்? கிருஷ்ணாஜின ஜட்டாதரஹா, மாந்தோலை போட்டுண்டு ஜட போட்டுண்டு ஹித்வா ராஜ்யம் பிரவிஷ்டஸ்துவம், உன்னை ராஜ்யம்னா நான் ஆள சொன்னேன். அப்பாவும் அதுதானே சொல்லிட்டு போனார். எனக்கு இப்போ அந்த காரணத்தை சொல்லு. ஹித்வா ராஜ்யம் பிரவிஷ்டஸ்துவம் தத் சர்வம் பக்துமருஹசி இத்யுக்தா கைகயீ புத்ரஹ காகுத்ஸ்தேன மகாத்மனா பிரகிருஹ்ய பலவத்பூயா பிராஞ்சலிர் வாக்கியம் அப்ரவீத். மகாத்மாவான இந்த ராமர் இப்படி கேட்டதுமே கைகயீ புத்திரஹா, கைகேயியோட புத்திரனான அந்த பரதன் அஞ்சலிஹஸ்தராய் சொல்ல ஆரம்பித்தார். பிராஞ்சலிர் வாக்கியம் அப்ரவீத், அவர் முன்னாடி கையை எப்படி பிரிக்க முடியும்? ஆரிய தாத்தா பரித்யஜ்யே கிருத்வா கர்ம சுதுஷ்கரம் கதா ஸ்வர்கம் மகாபாஹு புத்திரசோகாபிபீடிதா. நீ எதற்கு இங்கே வந்தேன்னு ராமர் கேட்கிறார் பரதனை. கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்? பரதன் என்ன பண்ணுறார்? மகாத்மாவும் நம்மளுடைய அப்பாவுமானவர் செய்யத்தகாத காரியத்தை செஞ்சுட்டு, உங்களையும் கைவிட்டுட்டு, உங்களையும் பரித்தியஜ்ஜே காட்டுக்கு விட்டுட்டு, புத்திரசோகாபிபீடிதா, புத்திரசோகத்தினால பீடிக்கப்பட்டு, சொர்க்கம் கதா கதஸ்வர்க்கம் மகாபாஹு புத்திரசோகாபிபீடிதா, புத்திரசோகத்தினால அவர் சொர்க்கம் போயிட்டார், உயிரை விட்டார். சொர்க்கம் போயிட்டாரானா இங்கே உயிரை விட்டுவிட்டார். நீங்கள் இது மாதிரி காட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அப்பா தான். ஏன்னால் எங்கள் அம்மாவுக்கு ஏன் அவர் வசமானார்? ஸ்திரியா நியுக்த கைகேய்யா மம மாத்ரா பரம் தபா சகார சுமஹத் பாபம் இதமாத்ம யசோகரம். அவள் தான் பெண் சொல்லட்டும், இவருக்கு ஒரு
விவேகம் வேண்டாமா? ஸ்திரீக்கு வசமாக ஆகலாமா? ஸ்திரியா நியுக்தா கைகேயா, அவள் சொன்னால் அப்படியே கேட்குறதா? அதில் தர்மம் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? ஹே பரந்தபா, சத்ருக்களை தப்பிக்க பண்ணுறவரே, என்னோட அம்மா சொல்லிக்க எனக்கு அவமானமாக இருக்கு. மம மாத்ரா பரந்தபா, பெரிய ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு அவள் பெரிய பாப காரியத்தில் ஈடுபடுத்தினாள் அப்பாவை. அதனால என்ன ஆச்சு அப்பாவுக்கு? வாழ்நாள் 60,000 வருஷமாக சேர்த்த பேர் போயிடுச்சு. இதம் ஆத்துமயசோஹரம், தன்னோட பேரை கெடுத்துண்டார். எங்கள் அம்மாவாவது அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாலான்னால் அவரு சொர்க்கம் போயிட்டார், உயிரை விட்டுட்டார். சாராஜ்ய பலம் அப்பிராப்பியே, அந்த ராஜ்ய பலன் அவளுக்கு கிடைக்க போகிறதில்லை. அவளுக்கு கிடைச்சது என்ன கிடைச்சது? இந்த மெனக்கட்டுனால ஒரு ராத்திரி முழுக்க தசரதரை கதற அடித்து அந்த விரிப்பில்லாத தரையில் பிறண்டு அழவிட்டதுக்கு என்ன கிடைச்சதுன்னால் விதவா சோக கருஷிதா, வைதவியங்கிற பட்டம் தான் கிடைச்சது. சாராஜ்ய பலம் அப்பிராப்பியே விதவா சோக கருஷிதா. அதோடு கூட இல்லை, அந்த ராஜாவை அழவிட்டு இவள் மேலே உயிரை வச்சிருந்தார். அவரை 5 நாளைக்கு வரணை கேட்டு அழவிட்டு ராமன் போன 5ஆவது நாள் உயிரை விட்டார் தசரதர். பகலும் ராத்திரியும் ஆகாரம் இல்லாத அழவிட்டு தன் கணவனை கொன்ன பாபி இவள் துர்காலே. சா ராஜ்யபலம் அப்பிராப்பியே விதவா சோககரிஷிதா. இந்த பாபத்துக்கு பதிஷ்யதி மகாகோரே நிறையே ஜனனீமமா. நிறையம்னா நரகம், பெரிய கோரமான நரகத்தில் இவள் விழப்போறாள். இப்போ உங்கள் முன்னாடி சாது மாதிரி உட்காந்துட்டு இருக்காள்னு நினைக்காதீங்கோ. பெரிய நரகத்தில் போய் கோரமான நரகத்தில் விழப்போறாள். அண்ணா, அவளோட புள்ளேன்னு என்னை திரஸ்கரிச்சுடாதீங்க. தஸ்யமே தாசபூதஸ்யே பிரசாதம் கர்த்துமருகசி. நான் உங்களோட தாசன் அண்ணா. தாசபூதஸ்யே பிரசாதம் கர்த்துமருகசி. நானும் உங்களோட தாசன், உங்களோட அனுகிரகத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கேன். என்ன அனுகிரகம்? அபிஷிஞ்சஸ்வச்சாத்தீவே ராஜ்யேன மகவா நீவா. இப்போவே எழுந்துக்கோங்கோ, நேராக அயோத்தியில் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிண்டு இந்திரன் எப்படி அந்த லோகத்தை ஆள்றானோ அதுபோல் நீங்கள் அயோத்தியை ஆளணும். அபிஷிஞ்சஸ்வச்சாத்தீவே ராஜ்யேன மகவானிவா. மகவான்னா இந்திரன். இந்திரனை போல் நீங்கள் ராஜ்யம் ஆள வேண்டியவாள் இப்படி வந்து உட்காரக்கூடாது. இமாஹா பிரகிருதய சர்வாஹா விதவா மாதரஷ்சயாக. இவ அத்தனை பேரையும் பாருங்கோ, இந்த ஜனங்கள், வசிஷ்டாதிகள், மாதாக்கள். தொத்சகாசம் அனுப்பிராப்தாக பிரசாதம் கர்த்துமருகசி. இத்தனை பேரும் உங்களுடைய வரவை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கா. உங்கள்கிட்டேருந்து பிரசாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கால். அந்த பிரசாதம்ங்கிறது திரும்பி என்னோட நீங்கள் அயோத்திக்கு வர்றது தான். ததானுபூர்வியாம் யுக்தஞ்சே யுக்தம் சாத்மனி மானதா ராஜ்யம் பிராப்னுஹி தர்மேனே சகாமான் சுகிருத குரு. மானதா அப்படிங்கிறார். மானதான்னா எதிராளிக்கு மரியாதை கொடுத்து பழகிறவர்னு அர்த்தம். மரியாதை, தானும் மரியாதையோட எதிராளிக்கும் மரியாதை கொடுத்து பழகிறவர், கௌரவத்தை கொடுக்கிறவர். நீங்கள் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மரியாதை தெரிஞ்சவர் நீங்கள். ஹே மானதா, பரம்பரையாக வந்ததான ராஜ்யம், அனுபூர்வியம், பெரியவாள்லாம் மூத்த பையனுக்கே கொடுத்துன்னு வந்ததான ராஜ்யத்தை பக்தியோடு கூட நானும் சேர்ந்து இத்தனை பேரோட பிரார்த்திக்கிறேன். தர்ம நெறி வழிவாதவர் நீங்கள். தர்மேனே சகாமான் சுகிருத குரு. இத்தனை பேருடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் நீங்கள் பூர்த்தி பண்ணணும். நீங்கள் இல்லாத பூமியே இப்போது கணவன் இல்லாத ஸ்திரீ போல இருக்கு. பவத்வ விதவா பூமிஹி சமக்ரா பதினாத்வயா சசினா விமலே நேவே சாரதி ரஜனீயதா. நீங்கள் வந்து சரத்காலத்து சந்திரன் எப்படி ஆகாசத்தை ஆனந்தப்படுத்துவாரோ, ஜனங்களையும் ஆனந்தப்படுத்துவாரோ, ஆகாசத்தையும் பெருமைப்படுத்துவாரோ, தான் சரத்காலம். இப்போ நடக்கிறதே கார்த்திகை மாதம், ஐப்பசி கார்த்திகைக்கு சரத்காலம்னு பேர். பொதுவாகவே சந்திரன் பௌர்ணமியில் ரொம்ப அழகாக இருப்பார். எல்லா பௌர்ணமியும் அப்படி அழகாக இருப்பார்னு சொல்ல முடியாது. கவிகள் அதையும் கவனிச்சிருக்கா. சரத்கால சந்திரன் எல்லா பௌர்ணமியை விட அழகாக இருப்பார். இந்த ஐப்பசி கார்த்திகை சந்திரன் இருக்காரே, வருஷத்துலேயே இந்த கால சந்திரன் ரொம்ப அழகாக இருப்பார். சரத்கால சந்திரன், சரத் பௌர்ணிமா அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். தத்தாத்திரேயரோட ஜெயந்தியும் அப்போ தான் வருது.
சரத் பௌர்ணிமாவில் தான் தத்தாத்திரேயருடைய ஜெயந்தியும். அந்த சரத் பௌர்ணிமாவில் தான் ராசக்கிரீடையும் நடந்தது. சரதோத்புல்ல மல்லிகாக பகவான பிதாராத்திரிஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷரந்தும் மனச்சக்கரே யோகமாயா உபாஸ்ரிதான்னு ராசபஞ்சாத்தியாயியும் இந்த சரத் பௌர்ணமியில் தான் யமுனை மடுவில் ராத்திரியில் பகவான் வேணுகானம் பண்ணினார், கோபிகைகள்லாம் வந்தால் ராசக்கிரீடை நடந்ததுங்கிற கதையும் சொல்கிறது. சசினா விமலேனேவே சாரதி ரஜினியதா. ரஜினின்னா இருட்டு. இந்த சரத்கால சந்திரன் எப்படி இருட்டா இன்னும் அழகுபடுத்துவானோ. மழைக்கால் இருட்டிலேயே மழைக்கால் இருட்டுன்னு ஒரு இருட்டு. மழை காலத்தில் வர இருட்டு இன்னும் டிம்மாக இருக்கும். சாயங்காலம் 5-5:30 இருட்டி போயிடும். இருட்டினதும் நன்னா தெரியும். வெய்ய காலத்தில் இருட்டு அஸ்தமிச்சா கூட அப்படி தெரியாது. மழைக்கால் இருட்டு இன்னும் இருட்டாக இருக்கும். சந்திரனில் மழைக்கால் சரத்கால சந்திரன் ரொம்ப பிரகாசமாக இருப்பார். இந்த இருட்டையும் அழகுபடுத்துவார். பரதன் சொல்கிறார், அதுபோல் நிர்மலமான அந்த சந்திரன் சரத்கால ராத்திரியை எப்படி அழகுபடுத்துவாரோ அதுபோல் நீங்கள் வந்து நாதன் இல்லாத இருக்கிற இந்த ராஜ்யத்தை அழகுபடுத்தார். இந்த அயோத்தியே பவத்வவிதவா பூமிஹி சமக்ரா பதினா துவயா. உங்களையே அண்டி இருக்கு இந்த உலகம். ஏபிஷ்ட சச்சிவி சார்த்தம் சிரசாயாச்சிதோமயா. நான் உங்களை கெஞ்சறேன், உங்கள்கிட்ட மண்டாடுறேன், உங்கள் காலில் முட்டிக்கிறேன். இத்தனை பேரோட கூட நான் கேட்குறேன். என்னோட அபிப்பிராயம் உண்டி இல்லை, நான் உண்டி தான் பேசுகிறேன்னா என்ன அபிப்பிராயம் நீங்கள் நினைக்காங்க. இந்த வசிஷ்டருக்கு அந்த அபிப்பிராயம். உங்களை பார்க்க அதுக்கு தான் வந்திருக்கார். வாமதேவாதிகள் சுமந்திரா இல்லாமல் அதுக்கு தான் வந்திருக்காள். மாதாக்கள் வந்திருக்காள், சைன்யங்கள்லாம் வந்திருக்கு. ஏபிஷ்ட சச்சிவை சார்த்தம். இவா இத்தனை பேருடையவும் அபிப்பிராயமாக நான் ஒத்தன் உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அதை எப்படி பிரார்த்திக்கிறேன்னால் சிரசா யாச்சிதோ மயா. சிரமேற்கொண்டு உங்கள் காலில் என் தலையை முட்டி வேண்டேன். அண்ணா, நான் உங்கள் தம்பி இல்லையா, உங்கள் சிஷ்யன் இல்லையா, உங்களோட தாசன் இல்லையா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. பிராத்துஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி ஏபிஷ்ட சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா. பிராத்துஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. அண்ணா, உங்களோட சிஷ்யன் அண்ணா, நான் உங்களோட சேவகன் அண்ணா. நான் லக்ஷ்மணன் எப்படியோ அதுபோல் நானும் தொண்டன் உங்களுக்கு. அவன்னா செய்வான், அவனுக்கு உரிமை உண்டு. நான் அவ்வளோ உரிமை எடுத்துக்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்பேன். 2 பேரும் பக்தால் தான். லக்ஷ்மணன் தானே உரிமை எடுத்துன்னு செய்வான், பரதன் ராமன் சொன்னதை செய்வான். எந்த பக்தி வசத்தினால் சொன்னதை கேட்கறது தான் வசதி, தானே செய்கிறது. அதனால தான் சகோதரன்னா பரதன் மாதிரி ஆகுமான்னு விட்டார் ராமன். யுத்த காண்டத்தில் போய் சொன்னதை கேட்கறது எல்லாத்தையும் விட வசதி. அண்ணா, நான் உங்களோட தொண்டன் அண்ணா, உங்களோட சிஷ்யன் அண்ணா, உங்களோட சகோதரன் அண்ணா. பிராத்துஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். ததிதம் சாஸ்வதம் பித்ரியம் சர்வம் சஜீவ மண்டலம் பூஜிதம் புருஷ வியாக்ரே நாதிக்ரமித்து மருஹசி. ஹே புருஷ வியாக்ரா, நம்ம குலத்திலே சாஸ்வதமாக எதை பண்ணிட்டு வந்தாலோ அப்பா பரியந்தம் அந்த கௌரவத்தை குறையாமல் மந்திரிமார்களும் நகரத்தார்களும் வந்திருக்கால், அவளை நீங்கள் உல்லங்கனம் பண்ணக்கூடாது. என்னை விட்டுடுங்கோ, நான் சின்னவன், நீங்கள் அதட்டெல்லாம் நான் கேட்கலாம். இத்தனை பேரும் உங்களை எதிர்பார்த்து காத்துருக்கா, அவளை நீங்கள் அதிக்கிரமிச்சுடக்கூடாது. நான் அவா சார்பாக நான் வேண்டேன், நீங்கள் வந்து அயோத்தியில் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே ஏ வமுக்துவா மகாபாகு சபாஷ்பா கைகயி சுதா இப்படி சொல்லிவிட்டு கண்ணும் கண்ணீருமா அழுதாராம். ராமஸ்ய சிரசா பாதோ ஜக்ராஹ பரத புனः. திரும்பவும் ராமன் நான் காலில் விழுந்து கண்ணீரால் காலை நினச்சி ராமஸ்ய சிரசா பாதோ ஜக்ராஹ பரத புனः திரும்பவும் நமஸ்காரம் பண்ணி மதம் பிடிச்ச யானை எப்படி பெருமூச்சு விடுமோ அதுபோல் விட்டானாம் பரதன் காலை பிடிச்சிருந்து. தம்மத்தமிவ மாதங்கம். மாதங்கம்னு யானைக்கு பேர். மத்த மாதங்கம் அப்படின்னா மதம் பிடிச்ச யானைன்னு அர்த்தம். அது எப்படி நிலகொள்ளாத பெருமூச்சு விடுமோ அதுபோல் குலுங்கி குலுங்கி அழறானாம் பரதன். தம்மத்தமிவ மாதங்கம் நிஸ்வசந்தம் புனః பிராதனம் பரதம் ராமஹ பரிஷ்வஜேதம் அப்ரவீது. இப்படி சொன்னதுமே காலில் விழுந்து குலுங்கி அழுதுன்னு இருக்கிற பரதனை இழுத்து வாரி அணைச்சி கட்டிண்டு ராமன் ராமஹா
பரதம் பரிஷ்வஜேதம் அப்ரவீது. இழுத்து கட்டிண்டு கண்ணை தொடச்சி, பரதா, இது எதுக்காக பரதன் பேசுகிறாருங்கிறது ராமனுக்கு தான் தெரியும். தசரதரை கைகேயி கேட்டால் தசரதர் கைகேயிக்கு வசமாகி ராஜ்யத்தை கொடுத்தார்னு சொல்கிற கதையெல்லாம் இது ராமருக்கே தெரியாதா? இதை பரதன் ஒரு தடவை ஏன் சொல்கிறாருனால், இந்த கேஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னாங்கிறாராம். ஏதோ நான் சொல்லி வச்சு கேட்டேன்னு 10 பேர் சொல்லிவிடலாம் ஊரில். அம்மாட்ட கிளப்பி விட்டுட்டான் பரதன். அதனால தான் கைகேயி ஸ்திரீ எப்போதுமே சொல்கிறத கேட்டு செய்வாள். அதுவும் புத்திரபாசத்தில் புள்ள ஒன்று ஆசைப்பட்டுவிட்டானால் கண்முடித்தனமாக கணவனோட சண்டை போடுவாள். அது அநியாயம்னு அவளுக்கு தெரியும். ஆனால் பாசம் மறைக்கும். அவன் கேட்குறது அநியாயம்னு தெரிஞ்சால் கூட நம்ம பிள்ளைக்கு செய்யாமல் யாருக்கு செய்யறதும்பா. அது வாஸ்தவம் தான். கேட்குறது நியாயமாங்கிறது தெரியாது அம்மாக்கு. அதுதான் மாத்திருபாவம். இதெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறே, கொண்டு போய் குளத்தில் கொட்டுங்கோ, காவேரியில் கொட்டுங்கோ, பிள்ளைக்கு இல்லாத பணம் என்னத்துக்கு அப்படின்னு சண்டை போடுவாளே தவிர, அவன் கேட்குறது நியாயமானு அப்பா கேட்டாரானா பதில் இருக்காது அம்மாட்ட. நியாயமான விஷயத்துக்கு கேட்குறானால் அப்பாவே செய்வார். அநியாயமாக கேட்குறதே தான் வாதம் பண்ணுவார். அநியாயமாக கேட்டால் கூட அம்மாவுக்கு தெரியாதான், புள்ள கேட்டால் செய்யணுங்கிறது தான் தெரியுமா. அந்த ரீதியில் கைகேயி கேட்டால் இப்படி அடம் பண்ணி, அப்படின்னா அயோத்தியிலேயே 10 பேர் நினைக்கலாம் பரதன் சொல்லி தான் கேட்டார்னு. யாரும் நினைக்கல. ஆனால் பரதனா இல்லாத ஒரு தோஷத்தை தன் மேலே நினைக்கிறது சாதுத்வம். இது ஒரு குணம். இல்லாத தோஷத்தை இருக்க முடியுமா நினச்சிப்பா. இதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய ஒரு வீக்னஸ். அது தர்மபுத்திரர் சொல்கிறார், எங்கிட்ட ஏதோ ஒரு தோஷம், அதனால தான் துரியோதனன் எங்கிட்ட இப்படி இருக்கான் அப்படிங்கிறா. இப்படி சொல்லலாமா? பச்சை அயோக்கியன் துரியோதனங்கிறது உலக பிரசித்தம். பெத்த அப்பா அம்மா கூட ஒத்துக்க மாட்டா துரியோதனன் நல்லவன்னு. தர்மபுத்திரர் சொல்கிறார் வனவாசத்தில், துரியோதனன் நல்லவன் தான், எங்கிட்ட தான் ஏதோ தோஷம் போறல்ல, எனக்கு தான் ஜாதகம் போறல்லைங்கிறார். பீமன்ட்டையும் அர்ஜுனன்ட்டையும் அவனை ஒன்றும் சொல்லாதே, அவன் நல்லவன், எங்களுக்கு தான் ஏதோ தோஷம் போறல்ல அப்படிங்கிறார். இப்படி சொன்னால் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் எப்படி இருக்கும்? தர்மபுத்திரர்கிட்ட தோஷம்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? துரியோதனன் நல்லவன்னு சொன்னால் தான் ஏற்றுக்க முடியுமா? ரெண்டுமே முடியாத விஷயம். ஏன் இப்படி பேசுகிறார் தர்மபுத்திரனால்? இது சத்துவகுணத்தினுடைய அடையாளம். தோஷம் இல்லைன்னா கூட பிரத்தியார தோஷம் சொல்கிறதை ஏற்றுக்க மாட்டா. ஏதானு தோஷம் இருந்தால் தங்கிட்ட தான். ஸ்ரீதர ஐயாவால் கார்த்திகை அமாவாசை இப்போ போச்சே, திருவிசநல்லூர் ஐயாவால் ஒரு ஸ்தோத்திரத்தில் சொல்கிறா, என் தோஷமே எனக்கு தெரியணும் பரமேஸ்வரா, பிரத்தியாரோட குணமே என் கண்ணில் படணும், யார்கிட்டையும் தோஷமே நான் பார்க்கக்கூடாது. சொகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடா சகருணா. யாராவது அபச்சாரப்பட்டால் கூட கோபம் வரக்கூடாது, அவள்கிட்ட கருணை தான் எனக்கு ஏற்படணும். தோஷம்னு ஒன்று பார்க்கணுமானால் பரமேஸ்வரா என் தோஷத்தை எனக்கு காட்டு அப்படிங்கிறார். தோஷம் பார்க்கணும், குற்றம் பார்க்கணுமானால் அது எங்கிட்ட தான் இருக்கணும். என் மேலே குற்றம் இருக்கணும், அந்த தோஷத்தையே நான் எப்போதும் பார்க்கணும் திருத்திக்கிறதுக்கு. பிரத்தியார் இடத்துல தோஷம் பார்க்கக்கூடாது, குணமே நான் பார்க்க. பரஜுஷி விமூடா, பிரத்தியாருடைய தோஷம் என் கண்ணிலேயே படக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். ஐயாவாளுடைய நிலைக்கு கொஞ்சமாவது வந்தால் தான் ஐயாவால் என்ன சொல்கிறாருங்கிறது புரியும். அதுபோல் பரதன் கைகேயி கேட்டால் தசரதர் கொடுத்தார்னு இப்படி ஒரு கேஸில் எங்கேயான பரதனை சொல்லி சொல்லி தானே கேட்டிருக்காள். பரதனுக்கு ராஜ்யம், பரதனுக்கு ராஜ்யம்னு பெரிய ராஜ்யம். தன்னை யாராவது தப்பாக நினச்சுட போகிறாளே, அண்ணாவும் நினச்சுட போகிறாரேங்கிறதுக்காக பிராத்துஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி, அண்ணா நான் உங்கள் தாசனன்னா உங்கள் பக்தனன்னான்னு சொன்னதுமே அழுதுண்டு இப்படி நமஸ்காரம் பண்ணுற பரதனை மடியில் தூக்கி வச்சுண்டு ராமர் சொல்கிறார், பரதா உன்னை யாராவது தோஷம் நினைப்பால. இப்போ தன்மேலே தோஷம் நினைக்காதேன்னு பரதன் சொல்லலை. கைகேயி அம்மா கேட்ட பாவம் அண்ணா, தசரதர் கொடுத்த தப்பு அண்ணா இந்த ராஜ்யம்னு தான் சொல்கிறா இந்த வரன். ஆனால் ராமர் என்ன பதில் சொல்கிறார்? அதுதான் வார்த்தைக்கு பதில் சொல்ல மாட்டார், எண்ணத்துக்கு தான் பதில் சொல்லுவா பழைய காலங்களில். பரதன் உடனே சொல்கிறார், உன்னை ராமர் சொல்கிறார், பரதா உன்னை யாராவது தோஷம் நினைப்பாளாடா பரதா? குலீனஹா சத்வசம்பன்னஹா தேஜஸ்வி சரிதவ்ரதா. குலீனஹா சத்வசம்பன்னஹா தேஜஸ்வி சரிதவ்ரதா ராஜ்யஹேதோஹ் கதம் பாபம் ஆச்சரேத் துத்விதோ ஜனஹ. உன் குணத்தில் ஒரு 4 குணம், ஒன்ட்ட ஆயிரக்கணக்கான நல்ல குணம் இருக்குது பரதா. உன் குணத்தில் இருக்கிற 2-4 குணம் இருக்கிறவன் கூட ராஜ்யத்துக்கு அல்பா ராஜ்யத்துக்கு ஆசைப்பட மாட்டான்டா பரதா. உன்னை போல உள்ளவனே ஆசைப்பட மாட்டான்னா என்ன அர்த்தம்? நீ ஆசைப்படுவியா?
ஆச்சரேத் தொத்விதோ ஜனஹ ராஜ்யஹேதோ கதம் பாபம். ராஜ்யத்துக்குன்னு இப்படி ஒரு பெரிய பாபத்தில் தலையிட மாட்டான் உன்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் இருக்கிறவனே. நீ எப்பேற்பட்டவன்? உயர்ந்த ரகுகுலத்தில் வந்தவன், சொத்த பெருசாக நினைக்காதவாள் சூரிய வம்சம். குலீனஹா சத்வசம்பன்னஹா, தெய்வீகமான குணம் சத்வகுணம், அதனால தான் தெய்வ குணம்னு பேர். சத்வசம்பன்னஹா, நீ தெய்வீகமான குணம் உடையவன். தேஜஸ்வி, உன் முகத்தில் உள்ள தேஜஸே சொல்கிறதுடா நீ தப்பு பண்ணாதவன்னு. தப்பு பண்ணவனாக இருந்தால் முகம் காமிச்சுடும், முகத்தில் தேஜஸ் போயிடும். உன் முகமே சொல்கிறதே நீ தப்பு பண்ணாதவன்னு. தேஜஸ்வி, ஒரு நாளும் தர்மத்தை விட்டு வழுவாதவன்னு தெரியறது. ஓடி வந்திருக்கிய சித்திரக்கூட்டத்துக்கு. சரிதவ்ரதா, ஏதோ அவா கேட்டா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அங்கே ராஜ்யம் ஆள இல்லை செங்கோலை பிடிச்சிட்டு என்னத்துக்கு சித்திரக்கூட்டத்துக்கு ஓடி வந்தே? உன்னுடைய நடத்தையே காட்டுறது நீ எவ்வளோ நல்லவன்கிறத. தேஜஸ்வி சரிதவ்ரதா ராஜ்யஹேதோ கதம் பாபம் ஆச்சரேத் துத்விதோ ஜனஹ ந தோஷம் தொய் பஷ்யாமி. அதனால பரதா, உன் மேலே கிஞ்சித்து கூட நான் தோஷம் நினைக்கலடா. என்ன அழகு அண்ணா தம்பிகள் பேசிக்கிறது. அண்ணான்னா ராமன் மாதிரி இருக்கான், தம்பின்னா பரதன் போல இருக்கு. வெறும் விபீஷன் நாட்டம் தம்பி இருந்து பிரயோஜனம் இல்லை, ராவண நாட்டம் அண்ணா இருந்தானா? அவனோட ஒத்து போக முடியலையே, ஓடிதானே வந்தார் இங்கே ராமனிடத்தில். அதனால அண்ணான்னா எப்படி இருக்கணும்? ராமநாட்டு. தம்பின்னா எப்படி இருக்கணும்னால் பரதநாட்டு. ராமன் சொல்கிறார், உன் மேலே ஒரு தோஷமும் நான் பார்க்கல பரத, யாரும் உன் மேலே தோஷமும் சொல்ல மாட்டாள். பரதனோட அருமை தெரிஞ்சவாள் யாரும் உன் மேலே தோஷம் சொல்ல மாட்டாள். சூக்ஷ்மம் அப்பெரிசூதனா. ஆனால் ஒன்று சொல்கிறேன் பரதா, நீ கேட்கணும்னா என்னென்னால், அப்பா அம்மா பண்ணதை தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாதுடா பரதா. அப்பாவோ அம்மாவோ ஒரு காரியம் பண்ணாலானால், நச்சாபி ஜனனீம் பால்யாதி தொம் விகரிஹிது மருகசி. அவள் எதற்காக பண்ணினால்னு தெரியாத மூಢ்யமாக அவளை திட்டுடக்கூடாது. அதனால கைகையை தோஷம் சொல்லார். நச்சாபி ஜனனீம் பால்யாதி தொம் விகரிஹிது மருகசி. அதனால உன்னை போல உள்ளவன், இவ்வளோ நல்ல குணம் உடையவன் அம்மாவை தூஷிச்சான்கிற ஒரு குணம் இருக்கக்கூடாது. அதனால் நீ அம்மாவை தூஷிக்காதே. ஒன்று சொல்கிறேன் பரதா, அப்பாவோ குருவோ பர்த்தாவோ ஒரு நாளும் பிள்ளைக்கோ மனைவிக்கோ சிஷ்யனுக்கோ கேடு நினைக்க மாட்டார். அதனால அவள் எது சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்ய. கல்லை கட்டின்னு கணத்தில் விழுன்னா விழுந்துவிடணும். கட்டாயம் அப்பா பிள்ளையோட க்ஷேமத்துக்காக தான் சொல்லுவார், கணவன் மனைவியோட க்ஷேமத்துக்காக தான் சொல்லுவார். தர்மமாக இருக்கிறவாள்ங்கிறத இதில் சேர்த்துக்கணும். இதில் காமகாரோ மகாப்ரஜ்ஞா குருணாம் சர்வதா நகா உபபன்னேஷு தாரேஷு புத்திரேஷு ச விதீயதே. ஒரு பிதா கட்டாயம் பிள்ளைக்கு நல்லதே தான் நினைப்பார், கனவுலையும் அவன் நன்னா இருக்கணும்னு தான் நினைப்பார். வயமஸ்ய யதா லோகே சங்கியாதாக சௌமிய சாதுபிஹி பாரியாக புத்திராஷ்ச சிஷ்யாஷ்சே தொமனுஜாது மருகசி. நம்மளுடைய கடமை என்னன்னால், பிள்ளையாக இருந்தால் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துகிறா போல இருக்கணும், சிஷ்யனாக இருந்தால் குருவை பெருமைப்படுத்தினா அவர் தோஷத்தை சொல்லக்கூடாது. தோஷமே இருந்தாலும் தோஷம் பார்க்கக்கூடாது. கணவனாக இருந்தாலும் மனைவி தோஷம் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கணவன் இல்லாத நேரமாக ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் என் கணவன் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு அவனை தூத்தின்னு இருக்கக்கூடாது. உண்மையான அவனை தவிர யார் செய்வாள் பார்த்து பார்த்து. இப்போ அவனை தூத்துறமே, அவன் இல்லாத நாளைக்கு அம்மா செய்வாளா அப்பா செய்வாளா? இதே ராமாயணம் சொல்கிறது சீதவாயால் சொல்கிறா. அளவில்லாத செய்கிறவன் கணவன் உண்டிதான். அப்பாவாக இருந்தாலும் கணக்கு பார்த்து தான் செய்வாள், அம்மாவாக இருந்தாலும் கணக்கு பார்த்து தான் செய்வாள். பெண்ணுக்கு மிதம் ததாதிஹி பிதா மிதம் மாதா பிதம் சுதா. பிள்ளையாக இருந்தாலும் இப்போ சமைச்சு போடுறதே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவன் சொல்லுவான், நாளைக்கு வயிற வேலை வாங்கி போடுறேன், வயிறட்டி வாங்கி போடுறேன், ஏன்னா நல்ல ரோஸ்ட்டாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணி தரணும் அம்மா, முருவலாக தோசை பண்ணி தரணும்னு சொல்லுவானே தவிர, நாளைக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தப்புறம் மனைவி வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே இருக்கானான்னு பார்க்கணும். எத்தனை புள்ள அப்படி இருப்பானோ தெரியாது. மிதம் சுதான்னுட்டா சீதவாயால் சொன்னாலானா அது சரியாக தான் இருக்கு. மிதம் மாதா மிதம் சுதா. அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் அளவோடு தான் செய்வான். அமிதஸ்யஹிதாதாரம் பர்த்தாரம். கணக்கு பார்க்காத செய்கிறவன் கணவன் தானே ஒரு ஸ்திரீக்கு. பர்த்தாரம் காண பூஜையேது அப்படிங்கிறா. அதனால அப்பாவோ கணவனோ குருவோ அவள்கிட்ட தோஷம் பார்க்கக்கூடாது. நமக்கு எப்பொழுதும் நல்லதே பண்ணுறவாள். அதனால் நம்ம அவளுக்கு பெருமைப்படுத்துகிற போல தான் நம்மளுடைய செயல்கள் இருக்க. வனேவா சீரவசனம் சௌமிய கிருஷ்ணாஜினம்பரம்
ராஜ்யே வாபி மகாராஜா மாம் வாசயிதும் ஈஸ்வரா. நமக்கு அவர் ஈஸ்வரனடா பரதா. தசரதர் நமக்கெல்லாம் ஈஸ்வரன்கிறார் ராமன். அவர் ராஜ்யத்தில் இருந்தாலும் சரிப்பான்னு நான் பட்டம் கட்டின்னு உட்காந்துருக்கணும். இல்லைடா ராமா நீ வனவாசம் போனால் இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னா என்ன இஷ்டமா? அவர் சொல்லிவிட்டார், வந்திருக்கேன். மர உருவி கட்டின்னு இருக்கேன், மாந்தோலை போத்தின்னு இருக்கேன். சீரவசனம் சௌமிய கிருஷ்ணாஜினம்பரம். அவர் என்ன அங்கே இருக்க சொன்னால் அங்கே இருக்கேன், இங்கே இருக்க சொன்னால் இங்கே இருக்கேன். யாவத் பிதரி தர்மஜே கௌரவம் லோகசத்கிருதே. ஒரு பிள்ளையோட தர்மம் அப்பாவை கௌரவமாக படுத்தணும், அம்மாவையும் அது போல தான். அப்பாவிட்ட ஒண்டி இருக்கேன்னு சொல்லக்கூடாது. தாவத் தர்மபிருதாம் ஸ்ரேஷ்டே ஜனன்யாமபி கௌரவம். சில பையன் அப்பா மாதிரி கிடையாது, ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் போராதும்பா, அதுவும் சொல்லக்கூடாதான். ராமர் இங்கே சொல்கிறார், அப்பாவுக்கு என்ன கௌரவமோ அதே கௌரவம் அம்மாவுக்கும் கொடுக்கணும். தர்மத்தில் இருக்கிறவாள் இப்படி தான் இருப்பாள் பரதா. ஏதாபியாம் தர்மசீலாபியாம் வனங்கச்சேதி ராகவா மாதா பித்ருபியாம் தோஹம் கதமன்யத் சமாச்சரே. காட்டுக்கு போகணும் அவர் சொன்னாரானால் நான் எப்படி மாறி நடப்பேன்? அதனால எனக்கு எப்படி ஒரு தர்மம் அப்பா அம்மா சொன்னதுன்னு நான் வனத்துக்கு வந்திருக்கேனோ அதுபோல பரதா உன்னை ராஜ்யமால சொல்லியிருக்கார் அப்பா. தொயா ராஜ்யம் அயோத்தியாயாம் பிராப்தவ்யம் லோக சத்கிருதம். எல்லாராலையும் மதிக்கப்படுற ராஜ்யம் நம்ம அயோத்தி ராஜ்யம். வஸ்தவ்யம் தண்டகாரண்யே மயாவல்கல வாசசா. அதனால நீ ராஜ்யமால வேண்டியது, நான் வனத்தில் இருக்க வேண்டியது. இதுதான் ராஜாவுக்கு நம்ம செய்கிறதான புத்திரனா செய்யக்கூடியதான காரியம். ஏவம் கிருத்வா மகாராஜா விபாகம் லோக சந்நிதோ. இப்படி தான் விபாகம் பண்ணியிருக்கார் நம்ம அப்பா. வியாதிஷ்யச்ச மகாதேஜா திவம் தசரதோகதா. இப்படி கட்டளை இட்டுட்டு அவர் சொர்க்கமும் போயிட்டார். இனிமேல் மாற்றிக்கலாமான்னு போய் கேட்குறதுக்கு அவர் இந்த ஊர்லேயும் இல்லை. இதை நாம் சரி பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் இங்கே இருந்தால் கூட பரவாயில்ல, என்னப்பா அப்படி சொல்லியிருக்கேலே கொஞ்சம் மாற்றலாமான்னு. அவர் சொர்க்கமும் போயிட்டார். இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னால் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை கேட்க வேண்டியது. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் தர்மம் பரதா. சச்ச பிரமாணம் தர்மாத்மா லாஜாலோக குருஸ்தவா பித்ராதத்தம் யதா பாகம் உபபோக்தும் தொமர்ஹசி. அப்பா என்ன பாகம் கொடுத்தாரோ அதை நீனும் அனுபவிக்க வேண்டியது, நானும் அனுபவிக்க வேண்டியது. எனக்கு வனவாசம் கொடுத்துருக்கார், உனக்கு சக்கரவர்த்தியார் ராஜ்யம் கொடுத்துருக்கார். சதுர்தச சமாசூமியே தண்டகாரண்யம் அஸ்ரிதா உபபோக்ஷேத்வகம் தத்தம் பாகம் பித்ரா மகாத்மன். அப்பா கொடுத்த பாகம்ங்கிறாரா. எனக்கு வனவாசம்னு பாகம் கொடுத்துருக்கார், 14 வருஷம். உனக்கு ராஜ்யம்னு பாகம் கொடுத்துருக்கார். கடைசி ஸ்லோகம் இந்த சர்க்கத்தோடது. எதப்ரவீன் மாம் நரலோக சுக்ருதா பிதா மகாத்மா விபுதாதிபோபமஹ ததேவ மன்யே பரமாத்மனோஹிதம் ந சர்வலோகேஸ்வர பாவமப்யகம். அதனால அவர் என்ன சொன்னாரோ, இந்திரனை போல வாழ்ந்தவர் அவர் அந்த மகாத்மா. அவர் என்ன நியமித்தாரோ அதுபோல் நானும் இருக்க வேண்டியது, நீனும் இருக்க வேண்டியது. அதுதான் நமக்கு க்ஷேமம். அவர் சொன்னதை மீறி திரிலோக ராஜ்யத்தையும் என்கிட்ட கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன்னு நினைக்கிறியா பரதா? ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார். பரதன் என்ன சொன்னாரோ அதுக்கு பதிலும் சொல்லிவிட்டார். ராஜ்யத்தை 3 லோக ராஜ்யத்தை கொடுத்தாலும் அவர் சொல்லுக்கு மீறி நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பேசினாராம். அதோட அஸ்தமனம் ஆகிடுதான். அந்த ராத்திரி ரொம்ப நீண்டு போச்சாம் பரதனுக்கு. பதில் சொல்ல முடியல, அஸ்தமனம் ஆகிடுது. அனுஷ்டான காலம், அவா அனுஷ்டானத்துக்கு போயிட்டா. ததः புருஷசிம்ஹானாம் மிருதானாம் தை சுஹுர்கணைஹி சோச்சதாமே வரஜனி துக்கேனம் வியத்தியவர்த்ததா. அடுத்த சர்க்கம் 105வது சர்க்கம். அந்த ராத்திரி பொழுது அங்கே விஸ்ராந்தி பண்ணிண்டால் எல்லாரும் அப்படின்னு அதோட கதை இங்கே. இப்போ நமக்கும் அஸ்தமனம் ஆகிடுது, அனுஷ்டான காலம். அதனால் நாளைக்கு மேலே இந்த சர்க்கம் 105வது சர்க்கம். ரொம்ப ஆச்சரியமான ராம கீதையெல்லாம் ராமன் மேலே இந்த சர்க்கங்களில் சொல்ல போகிறார். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாராயணேத்யாதி சபத்பிருச்சைஹி பக்தைः சதா பூர்ணமஹாலயாய ஸ்வதீர்த்தகங்கோபமவாரிமக்னே நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கிருத்திகா சோமவாரம் ஸ்வதீர்த்தமிருத்பஸ்ம மிருதங்கபாஜாம் பிசாச துக்கார்த்தி பயாபஹாயே ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜாம் ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ மகாதேவ
महादेव 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 महादेव। हर नमः पार्वती पतये। सद्गुरु आंजनेय मूर्ति।